இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டரு பாலிட்டியில். நீங்கள் ஆல்ரெடி பார்லிமெண்ட்டை முடிச்சிட்டிங்க போன வாரம். இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட கம்பேர் பண்ணுவோம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட கம்பேர் பண்ணி அங்கே எப்படி நம்ம வந்து லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் கம்பேர் பண்ணி படித்தோமோ, அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ்னு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயும் ஒரு 6 ஸ்டேட்ஸில் லோயர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ் இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இப்போ நீங்கள் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் இப்போ பார்க்குறீங்க. கவுன்சில் வந்து ராஜ்யசபா மாதிரி எவ்ரி 2 இயர்ஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பேரிசனோட இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்த்துட்டு கம்பேரிசன் வித் பார்லிமெண்ட்டு போத் தி ஹவுசஸ் பார்ப்போம். இதில் நம்ம ஆல்ரெடி பார்லிமெண்ட்டில் பார்த்த கான்செப்ட்ஸ் தான் அப்படியே மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகும். இப்போ வந்து அந்த பார்லிமெண்ட்டோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்ப்போம். பார்க்கும்போது நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்னா, உங்களுக்கு கண்டென்ட்டு எல்லாமே எக்ஸாமினேஷன் ஓரியன்டில் கண்டென்ட்டும் வந்துடும். எக்ஸாமினேஷன் ஓரியன்டேஷனில் எப்படின்னா, நம்ம எங்கே வந்து அந்த பெக்யூலர் டிஃப்ரென்சஸ் ராஜ்யசபாக்கும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து அப்பர் ஹவுஸ் இன் ஸ்டேட்டு, ராஜ்யசபா வந்து அப்பர் ஹவுஸ் இன் சென்டர். அதே மாதிரி லோயர் ஹவுஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எங்க ஸ்டேட்டில், அங்கே லோயர் ஹவுஸ் வந்து லோக்சபா. அங்கே எப்படி நம்ம லோக்சபா ராஜ்யசபாவை வச்சு கம்பேர் பண்ணிட்டு இருந்தோமோ, இங்கே நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் கம்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி பார்லிமெண்ட்டையும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரையும் ஓவராலாக கம்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி கவர்னருக்கு அந்த பில்ஸ், ரிசர்வேஷன் ஆஃப் பில்ஸ்லாம் சொன்னேன் நான் உங்களுக்கு. எப்போ பில்லு லேப்ஸ் ஆகும், எப்போ பில்லு லேப்ஸ் ஆகாது, இதெல்லாம் பழைய கிளாஸஸ்ல எடுத்தேன் உங்களுக்கு பார்லிமெண்ட்ல. அந்த டாபிக்ஸ் திரும்பி ரீவிசிட் ஆகும், இங்க திரும்பி விசிட் ஆகும். அதே மாதிரி ஆன்டி டிஃபெக்ஷன் லா இங்கேயும் அப்ளிகபிள். யாரெல்லாம் வந்து கட்சி விட்டு கட்சி, கூண்டு விட்டு கூண்டு தாவறவங்களுக்கு எல்லாருக்கும் டிஸ்குவாலிஃபை பண்றது, எம்எல்ஏஸா இருந்தாலும் எம்பிஸா இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே அப்ளிகபிளா இருக்கும். இதுல மோஸ்ட் எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன்ஸ் வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸோ இது நீங்க இது ஒழுங்கா பார்த்தாலேயே பார்லிமெண்ட்டை ரிவைஸ் பண்ண மாதிரி, பிரசிடென்ட் ரிவைஸ் பண்ண மாதிரி, கவர்னரை ரிவைஸ் பண்ண மாதிரி, ஆன்டி டிஃபெக்ஷன் லா திரும்பி பார்த்த மாதிரி பல டாபிக்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். சரியாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்தியா வந்து குவாசி ஃபெடரல் வித் மோஸ்ட் ஆஃப் தி ஃபெடரல் நேச்சர்ஸ். ஸோ பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல தான் போகுது, யூனியன் லெவலும் ஸ்டேட் லெவலும். ஸோ 168லேருந்து 212 வரைக்கும் எல்லாமே ஸ்டேட்ஸை பத்தி இருக்கும். ஸோ நம்மளது வந்து யூனியன் ஆஃப் இந்தியா வித் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். அந்த ஸ்டேட்ஸை பத்தி பார்க்கணும்னா 168லேருந்து 212, 213 வந்து ஆர்டினன்ஸ் பவர் ஆஃப் தி கவர்னர். 214லேருந்து உங்களுக்கு ஹைகோர்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ 212, 168, 167 வரைக்கும் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வரும், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து யூ வில் பி ஸ்டார்டிங் வித் தி கவர்னர், புரியுதுங்களா? சிஏஜி வரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்புறம், சிஏஜிக்கு அப்புறம் கவர்னர் வரும், கவர்னருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இங்க இருக்கிற சிஎம் அண்ட் சிஓஎம்லாம் வரும். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் வந்து 168லேருந்து ஆரம்பிக்கும். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் வந்து 168லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ லெஜிஸ்லேச்சர்ஸ் இருக்கணும் ஸ்டேட்லன்னு சொல்றது 168. 169 பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிளாஸஸ் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருப்பேன். ஆர்டிகல் 3 and 4, ஒரு ஸ்டேட்டோட பவுண்டரியை மாற்றணும், இல்லைன்னா ஒரு ஸ்டேட்டை எடுத்து விட்டுறணும், ஒரு ஸ்டேட்டை மர்ஜ் பண்ணணும், இல்லை ஒரு ஸ்டேட்டை டிவைட் பண்ணணும், அந்த மாதிரி எது இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல பாஸ் பண்ணி அமிச்சா, சிம்பிள் மெஜாரிட்டியில பார்லிமெண்ட்ல அக்செப்ட் பண்ணாங்கன்னா முடிஞ்சது. இந்த மாதிரி ஒரு பில்ல எப்பவுமே பிரசிடென்ட் கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கி தான் நம்ம இன்ட்ரோடியூஸே பார்லிமெண்ட்ல பண்ண முடியும், புரியுதுங்களா? பிரசிடென்ட் வந்து கண்டிப்பாக ஒப்பீனியன் கேட்டு ஸ்டேட்டுக்கு அனுப்புவாருன்னு நான் சொன்னேன். அது எந்த ப்ரொசீஜர்னா இது. ஸோ பார்லிமெண்ட்ல சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன? கோரம் 56 பேர் வராங்க, 55 பேர் தான் வராங்க, மினிமம் கோரம் 10%. அதுல 28 பீப்புள் ஓட்டு போட்டாலே என்ன ஆகுது? ஸ்டேட்டை அபாலிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் அதே மாதிரி அபாலிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டேட்டை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்பர் ஹவுஸை ரிமூவ் பண்றது,
அப்புறம் ஒரு பவுண்டரியை மாத்துறது, ஒரு பவுண்டரியை சேர்க்கறது, இது எல்லாமே வந்து இட் ரிக்வயர்ஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி இன் தி ஸ்டேட் அண்ட் சிம்பிள் மெஜாரிட்டி இன் தி பார்லிமெண்ட். சார் இது எல்லாமே ஆல்டர்னேட்டிவா லெஜிஸ்லேச்சர், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், டியூரேஷன், குவாலிஃபிகேஷன் அண்ட் கவர்னர். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் ஸ்டேட்ஸ். இதுல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ல 199, 200, 201. இது ஏன் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேக்குறீங்கன்னா, மணி பில்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி அங்க 110ல உங்களுக்கு தெரியும். எங்க பார்லிமெண்ட்ல 110ல உங்களுக்கு தெரியும். அது மணி பில். இந்த பில்ஸ் எல்லா பில்லுக்கும் என்ன ப்ரொசீஜர் பாஸ் பண்றதுக்கு, பில்ஸ் ஆக்ட் ஆக்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர் 200ல. 201ல எந்தெந்த பில்ஸ் எல்லாம் கம்பல்சரியா கவர்னர் வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கணும், யாருக்கு? பிரசிடென்ட்டுக்கு. எந்த பில்ஸ் அவருக்கு சாய்ஸ் இருக்கு. யூசுவலா ஹைகோர்ட்டுக்கு வர எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் கவர்னர் அந்த பில்ல கண்டிப்பாக பிரசிடென்ட்டுக்காக ரிசர்வேஷன் பண்ணி ஆகணும். ஹைகோர்ட் இல்ல அப்படின்னா, பெடரல் மேட்டர் ஏதாவது தொடர மாதிரி இருந்தா, பெடரல் மேட்டர்னா ஸ்டேட்டோட பவர் குறைக்கிற மாதிரி ஏதாவது இருந்தா கண்டிப்பாக அந்த அதை வந்து யாருக்கு ரிசர்வ் பண்ணலாம்? அந்த விஷயத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி லைட்டா பார்த்திருக்கோம். எங்க? பார்லிமெண்ட்ல. இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எப்படி சார் இருக்கும்னு கேட்டா, அங்க பார்லிமெண்ட்னா எப்படி வந்து பிரசிடென்ட் பிளஸ் லோக்சபா பிளஸ் ராஜ்யசபாவோ, இங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னா கவர்னர் பிளஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பிளஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. தமிழ்நாட்டில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்ல, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆக முடியாதீங்க. எம்எல்ஏ எப்படி சொல்றீங்களோ இங்க எம்எல்சி என்றது இல்ல. ஆந்திரா தெலுங்கானாலாம் இருக்கு. தமிழ்நாட்டில் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அபாலிஷ் பண்ணிட்டார் ஆர்டிகல் 169 பேஸ் பண்ணி, ஆர்டிகல் 169 பேஸ் பண்ணி. சோ யூனிக் கேமராலாம் வெறும் தமிழ்நாடு மாதிரி ஓன்லி என்ன இருக்காங்க, அசம்பிளி மட்டும்தான் இருக்கும். எது இருக்காது? கவுன்சில் இருக்காது. சோ கவுன்சில் இருக்கிறது எத்தனை ஸ்டேட்ஸ்? 6 ஸ்டேட்ஸ். எது? 6. இதுக்கு முன்னாடி 5 தான். ஆந்திரா தெலுங்கானா பிரிஞ்ச அப்புறம் அது 6 ஆயிடுச்சு. ஆந்திரா, தெலுங்கானா, பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ். இப்போ கேரளா, தமிழ்நாடு இந்த மாதிரி இடத்துல என்ன இல்ல? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்ல. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சார் அங்க வந்து லோக்சபான்னு சொல்றாங்கல்ல சார், அங்க வந்து ராஜ்யசபான்னு சொல்றாங்கல்ல சார். அப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு ஹிந்தி பேரு, சான்ஸ்கிரிட் ஒரு ஹிந்தி பேர் என்ன சார் கேட்டா விதான சௌதா, விதான பரிஷத் அண்ட் விதான சபா. சபானா லோயர் ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள், எம்எல்ஏஸ். விதான் பரிஷத் எம்எல்சிஸ், கவுன்சில்ஸ், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ். தேவையில்லாத செலவுன்னு சொல்லிட்டு டாக்டர் ராமச்சந்திரன் ரிமூவ் பண்ணிட்டார். 169க்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு கவுன்சிலை ரிமூவ் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர்னு. என்ன ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஒரு ஸ்டேட் அசம்பிளியில இப்போ தமிழ்நாடுல ஸ்டேட் கவுன்சில் வேணாம், எம்எல்சி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேணாம் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும் அந்த பில்ல. ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு, கரெக்டா? 234 தொகுதி இருக்கு. இதுல மினிமம் 118 ஓட்டு போட்டிருக்கணும். மினிமம் 118 ஓட்டு போட்டிருக்கணும். பிளஸ் 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். அப்படின்னு என்ன அர்த்தம்? எத்தனை பேர் இருக்காங்களோ அதுல 2/3 எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்ல 2/3 ஓட்டு போட்டிருக்கணும். அப்படின்னா சும்மா கணக்கு சொல்றேன், ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல 67 பேர் ஓட்டு போட்டிருக்கணும். இருக்கிறது 100, எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்கணும்? 67. அப்படின்னா 234 பேர்ல ஒரு 200 பேர் வந்திருக்காங்க, 200 பேரு ஆஜராயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 118 பிளஸ் இருக்கணுமா இந்த கண்டிஷன். அப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் என்ன? 2/3. ரெண்டாவது கண்டிஷனுக்கு 200 பேர் வந்திருக்கு. இது டோட்டல் ஹவுஸ்ல பாதிக்கு மேல அப்படின்னு சொல்றது.
இது வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு, அதுல 2/3 எவ்வளோ, இதுல 2/3 எவ்வளவு வரும், 134. அப்படின்னா 118 பிளஸ் இருக்கணும், அது கண்டிப்பா 118 பிளஸ்க்கு மேல இருக்கணும். 134 இருந்தா ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில என்ன பாஸ் ஆயிருச்சு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல அந்த பில்லு, அந்த மனு பாஸ் ஆயிருச்சு. இப்ப பாஸ் ஆன பில்லு எங்க போகணும், பார்லிமெண்ட்டுக்கு போகணும். எங்க போனோம், பார்லிமெண்ட்ல போயிட்டு சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும். எவ்வளோ, சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும். சிம்பிள் மெஜாரிட்டின்னா என்ன, பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். புரியுதுங்களா, எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்ல மெஜாரிட்டி 50% மேல ஓட்டு வாங்க, அதான் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி. இப்போ ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அந்த கண்டிஷன்ஸை நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சார், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு மேக்சிமம் ஸ்ட்ரென்த் மினிமம் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, நம்மளது 234 தொகுதி தமிழ்நாடு. ஆனா மேக்சிமம் எவ்வளவு பேர் சார் இருக்கலாம்னா 500 எம்எல்ஏ வரைக்கும் தான் ஒரு ஸ்டேட்ல இருக்க முடியும், சீலிங் வச்சிருக்காங்க. மினிமம் எவ்வளவு சார் இருக்கணும்னு கேட்டா மினிமம் 60 எம்எல்ஏ இருக்கும். மினிமம் எவ்வளோ, 60. அது சின்ன ஸ்டேட்டா இருந்தா என்ன சார் பண்ணுவீங்க, அது சின்ன ஸ்டேட்டா இருந்தா என்ன சார் பண்ணுவீங்க, சிக்கிம், கோவா, அருணாச்சல் பிரதேஷ், மிசோராம், நாகாலாந்து, இதெல்லாம் சின்ன ஸ்டேட் சார். அதுல மினிமம் 60 பேர் இருக்க மாட்டாங்க சார். அங்க நீங்க மினிமம் 60 ரூலை வைக்க முடியாது சார். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு மட்டும் செப்பரேட்டா மினிமம் ஸ்ட்ரென்த் கொடுத்து வச்சிருக்கோம். செப்பரேட்டா மினிமம் ஸ்ட்ரென்த், மினிமம் இத்தனை எம்எல்ஏ இருந்தாகணும் அப்படின்றது கட்டாயம் இருக்கு. ஒரு ஸ்டேட் அசம்பிளியை ரன் பண்றதுக்கு எவ்வளவு பேர் இருக்கணும், 60 பேர். தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ல 234 பேர் இருக்காங்க. அதே 500 பேருக்கு மேல நாட் அக்செப்டட். அப்ப ஸ்டேட்டை பிரிச்சே ஆகணும். அப்ப என்ன பண்ணும், ஸ்டேட்டை கண்டிப்பாக பிரிச்சே ஆகணும். இப்போ சிக்கிம் மாதிரி ஊர்லாம் ரொம்ப கம்மியா இருப்பாங்க, என்ன சின்ன ஸ்டேட், மலை கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா மவுண்டன் ரீஜன். அருணாச்சல் பிரதேஷ் கூட மவுண்டன் ரீஜன். அப்போ அதுல மினிமம் ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கணும், 30, 40 இப்படி இருக்கும். இது ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ். இது என்னமா ஸ்பெஷல். இப்போ ஒரு பாயிண்ட் சொல்லுவேன், இப்போ புரியாது, போ புரியும். அதனாலதான் இந்தியா வந்து ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன். ஏன்னா நம்ம எல்லா ஸ்டேட்டுக்கும் மினிமம் 16 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், எல்லா ஸ்டேட்டுக்கும் மினிமம் 16 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனா சில ஸ்டேட்ஸுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி கொடுத்துருக்கோம். சில ஸ்டேட்ஸுக்கு ஈக்குவாலிட்டி பார்ப்போம், எல்லாத்துக்கும் சமத்துவத்தை பார்ப்போம், எல்லாருக்கும் சமானமா பார்ப்போம். ஆனா தேவைப்படும் போது சில ஸ்டேட்ஸ்க்கு என்ன கொடுப்போம், ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுப்போம். அதனாலதான் இந்தியா வந்து என்ன டைப் ஆஃப் ஃபெடரேஷன், ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன். இப்ப புரியாது, பொறுமையா பல வாட்டி என்சிஆர்டி சமச்சீர் கல்வி புக்கு எல்லாம் படிச்ச அப்புறம் பொறுமையா தான் நான் என்ன சொல்றேன்னு புரியும். புரியுதா? கமிங் டுகெதர் ஃபெடரேஷன்ல என்னன்னா எல்லா ஸ்டேட்ஸும் ஈக்குவல். ஒருத்தர் ஜாஸ்தி பவர், ஒருத்தர் கம்மி பவர் இருக்காது. ஆனா ஹோல்டிங் டுகெதர்ல எப்படின்னா எல்லாருக்குமே ஈக்குவல் பவர், தேவைப்படும் போது ஸ்பெஷல் பவர் தரலாம். அதனாலதான் உங்களுக்கு ஆர்டிகல் 370 இருந்தது. இதுக்கு முன்னாடி 371H நாகாலாந்துக்கு இருக்கு, அருணாச்சல் பிரதேஷ்க்கு இருக்கு. இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி ஏன் தராங்க, ஹோல்டிங் டுகெதர்ல எப்படியாவது நம்ம சேர்ந்து இருக்கணும்ன்ற ஸ்பிரிட் ஜாஸ்தி. கமிங் டுகெதர்ல இஷ்டப்பட்டு வந்தது, ஹோல்டிங் டுகெதர்ல கட்டாயப்படுத்தி ஒரு அளவுக்கு சிச்சுவேஷனால அமைஞ்ச ஒரு கூட்டம் அது. இது எப்படியாவது பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி பக்காவா யாருக்கெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி வேணுமோ ஸ்பெஷல் கேட்டகரி கொடுப்பாங்க, யாருக்கெல்லாம் சமானமா பார்க்கணுமோ அவங்களுக்கு சமானமா கொடுப்பாங்க. டாக்ஸேஷன் காசே வரலன்னாலும் இப்ப நாகாலாந்துல இருந்து காசே வராது, இது டாக்ஸ் ரெவன்யூ அதிகமா வராது தமிழ்நாடு மாதிரி. ஆனா உட்கார வச்சு நம்ம சோறு போடுறோம். ஸ்பெஷல் கேட்டகரி ஃபண்ட்ஸ் போவாங்க, எங்க போவோம், ஃபண்ட்ஸ் போவோம். எந்த குடும்பம் நிலைச்சு நிற்கும் அப்படின்னா, 4 பிள்ளைங்க இருக்காங்க வீட்டுல, அதுல 2 பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க, 2 பேருக்குமே 2 ரூம் தரீங்க, சரிங்களா? 2 பிள்ளைங்க சம்பாதிக்கல, ஆனாலும் அவங்க ஒருத்தருக்கு வந்து காது கேட்காது, ஒருத்தருக்கு வந்து கால் இல்லை. அவங்களுக்கு உட்கார வச்சு சோறு போடுறதுல, 2 பேருக்கு சேர்த்து ஒரு ரூம் தர்றதுல, அவங்களுக்கு வந்து காசே சம்பாதிக்கலனாலும் அவங்களுக்கு துணிமணி வாங்குறதுல, அவங்க அப்பா அம்மா மாற்று தாய் பிள்ளை மாதிரி பார்ப்பாங்களா, இல்ல இல்ல.
அப்பதான் அந்த குடும்பம் சேர்ந்து கூட்டு குடும்பமா இருக்கும். இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்? விளங்காம போயிடும். அதனால்தான் இது வந்து கமிங் டுகெதர்ல எப்படின்னா, உனக்கு கால் இருக்கு, கால் இல்ல. காசு கொண்டு வந்தா வீட்டுல இரு, காசு கொண்டு வரலன்னா இல்ல. அந்த குடும்பம் சீக்கிரமா பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹோல்டிங் டுகெதர்ல அப்படி இல்லை. புரியுங்களா? மொத்தம் 2 டைப் ஆஃப் ஃபெடரேஷன் இருக்கு, கமிங் டுகெதர் அண்ட் ஹோல்டிங் டுகெதர். இந்த சிச்சுவேஷன் ஏன்னா ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷனால அந்த பிரின்சிபிள் நம்ம ஃபாலோ பண்றதுனால நம்ம ஸ்பெஷல் கேட்டகரி கொடுக்குறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறம் இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் மினிமம் 40 டிஃபரன்ஸ் அங்கேயே பிடிச்சிடணும். அம்மா எல்லாமே கொஸ்டின்மா. நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணதே இந்த கிளாஸும் அடுத்த கிளாஸும் மொத்தமா கொஸ்டின். புரியுதுங்களா? நீங்க வந்து சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருப்பேன், ஆனா நான் எடுக்கிறது சப்ஜெக்டே வந்து ஒன்றும் கொஸ்டின் மேல ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். நீங்க கொஸ்டினா போட்டுக்கிட்டே இருக்கலாம், அத்தனை கொஸ்டின் தயாரிக்கலாம் இந்த ஏரியால இருந்து. ஓகே, இதுல மினிமம் முடிஞ்சது. இது எம்எல்ஏஸ். ஒருவேளை நம்ம கிட்ட எம்எல்சி இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு, விதான் பரிஷத், என்ன பேர் அது பேரு? விதான் பரிஷத் இருக்கு, அப்பர் ஹவுஸ் இருக்கு அப்படின்னா அங்க மினிமம் எத்தனை எம்எல்சி இருக்கணும்? 40. மேக்சிமம் என்ன நம்பர்னா, உங்களோட தமிழ்நாடு எவ்வளவு சொன்ன? 234. கரெக்டா? இதுல 1/3 மேக்சிமம். 234ல 3/4 பங்கு எவ்வளவு வருது? 78 வரும். என்ன வரும்? 78. அப்படின்னா மேக்சிமம் ஸ்ட்ரென்த் எம்எல்சி தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கலாம்? 78. மினிமம் எவ்வளவு இருக்கலாம்? 40. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கா? இல்ல. நான் வந்து கர்நாடகாவை பத்தியும் ஆந்திரா பத்தியும் பேசிட்டு இருக்கேன். இப்போ ஆந்திரால எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆந்திரால 170, இப்போ ஆந்திரால பாத்தீங்கன்னா 125 இது எம்எல்ஏ ஆந்திரால. தெலங்கானால 117. 125ல 1/3 போட்டா எவ்வளவு வருது? 42. சோ இங்க 40 இருக்காது, 42 இருக்கும். சேர்த்து மினிமம் 40 இருக்கணும், இல்லைன்னா மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கணும்? 42 இருக்கும் எம்எல்சியோட சேர்ந்து. கன்ஃபியூஸ் ஆறீங்களா? ஆனா தெலங்கானாக்கு வரும்போது ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. அவங்க கணக்கு 39 வந்தாலும் 38 40 வந்தாலும் அவங்க மினிமமே 40, அதனால 40 பேர். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அது முடிஞ்சது. ஆனா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டம். யாரு வந்து அதிகமான ஓட்டு பெற்றாங்களோ அவங்க தான் எம்எல்ஏ. அது அவங்க எது 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஓட்டு போட்டா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்கைஸ் எதுல இருக்கு? ஆர்டிகல் 326. அது பிரகாரம் யார் அதிகமா ஓட்டு கிடைச்சதோ அவன் தான் ஜெயிக்கிறான். விட்டுருங்க, இந்த கதை முடிஞ்சு போச்சு. இப்ப இங்க வந்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன். அங்க நீங்க ராஜ்யசபா மெம்பர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. எம்எல்ஏ வழியாக எம்எல்ஏஸ் வழியாக நீங்க ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்ல யாரு பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கிற மாதிரியே நடக்கும். ஆனா எம்எல்ஏஸ் வந்து ஓட் பண்ணுவாங்க யாருக்கு? ராஜ்யசபாவோட எம்பி ஆறதுக்கு. நம்ம உலகநாயகன் யாரெல்லாம் எந்த எம்எல்ஏ போட்டு போனாராங்க? டிஎம்கேவோட எம்எல்ஏஸ் போட்டு எங்க போயிருக்காரு? ராஜ்யசபா எம்பிக்கு போயிருக்காரு. கரெக்டாமா? இப்போ அடுத்த கதை அந்த அளவுக்கு ஸ்மூத்தான ப்ராசஸ் இல்லை. இங்க ஸ்மூத்தான ப்ராசஸ் இல்லை. நீங்க அங்க ப்ராசஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒன்னு எம்எல்ஏஸ்ல இருந்து எடுப்பீங்க. அடுத்தது ராஜ்யசபால சில 12 பேரை நாமினேட் பண்ணுவார். யாரு? பிரசிடென்ட். இங்க கவர்னர் நாமினேட் பண்ணுவார். அங்க ராஜ்யசபால பிரசிடென்ட் நாமினேட் பண்ண மாதிரி ஒரு 12 பேரை இங்க கவர்னர் நாமினேட் பண்ணுவார். பிளஸ் எம்எல்ஏஸ் அங்க வந்து ஆளுங்க எடுக்கிறாங்கல்ல எங்க ராஜ்யசபால, அதே மாதிரி இங்கேயும் எம்எல்ஏஸ்க்கு ஒரு வெயிட் இருக்கு, கவர்னருக்கும் வெயிட் இருக்கு. ஆனா இங்க என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே வெயிட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா படிச்சவங்க சில பேரை படிச்சவங்கள அனுப்புவாங்க.
லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல நிறைய படிச்சவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டா கொஞ்சமாவது ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக. ஆனா ராஜ்யசபாக்கு இருக்கிற பவர்ல கொஞ்சம் கூட பவர் யாருக்கு இல்ல? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு இல்ல. ரொம்ப லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கிறதே வேஸ்ட்ன்ற நிலைமைக்கு தான் நம்ம ஆளுங்க எடுத்து விட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ 1/3 வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் அண்ட் அர்பன் லோக்கல் பாடி, கார்பரேஷன் எலெக்ஷன்ஸ், வார்டு கவுன்சிலரு, பஞ்சாயத்து யூனியன் சேர்மன், பஞ்சாயத்து யூனியன்ல ஜெயிச்ச பஞ்சாயத்து ராஜோட ஊர் தலைவர்கள், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வார்டு கவுன்சிலரு, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு 78 வச்சுக்கோங்க. தமிழ்நாடு 78 எம்எல்சி. அதுல 1/3 எவ்வளோ? கணக்கு சொல்லுங்கம்மா, இன்வால்வ் ஆங்க. 26 பேரு யாரு எலக்ட் பண்றா? யாரு? உங்களுக்கு சிட்டிஸ் அண்ட் வில்லேஜஸ்ல இருக்கிற 73rd and 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வழியாக பஞ்சாயத்து ராஜும் அர்பன் லோக்கல் பாடினா என்ன? சிட்டில வார்டு கவுன்சிலரா ஜெயிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இதுல இருந்து எம்எல்ஏ மேயரை எலெக்ட் பண்ணுவாங்க. கரெக்டா? நியமிப்பாங்க. சோ ஒரு விதமாக நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இங்க ஒரு விஷயம், சிட்டிஸ் அண்ட் வில்லேஜஸ்ல இருந்து அவங்கள நம்ம லோக்கல் கவர்மெண்ட் சொல்லுவோம். என்ன கவர்மெண்ட் சொல்லுவோம்? லோக்கல் கவர்மெண்ட். எத்தனை விதமான கவர்மெண்ட்? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட். இப்ப இந்த லோக்கல் கவர்மெண்ட்ல இருக்கிற வார்டு பஞ்சாயத்து தலைவரும் வார்டு கவுன்சிலர்ஸும் எத்தனை பேர் எலெக்ட் பண்றாங்க? 26 பேர். இப்ப மிச்சம் எத்தனை? 52. இப்ப மிச்சம் எத்தனை? மொத்தம் நம்மளோட கெப்பாசிட்டி 78மா, மிச்சம் எவ்வளோ? 52. அப்புறம் அடுத்த 1/3 யாரு? எம்எல்ஏஸ் அடுத்த 26 பேரை எலெக்ட் பண்றாங்க. எம்எல்ஏஸ் ஒரு 26 பேரையும் லோக்கல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 26 பேரும் முடிச்சாச்சு. இப்ப எத்தனை பேரை தேர்ந்தெடுத்தாச்சு? 52. இன்னும் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கணும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு? 26. இன்னும் 26 எடுக்கணும். அந்த 26ல 1/12 எவ்வளோ? 1/3 நம்பர் என்ன வருதோ அதுல இருந்து 4வது மடங்கு. கரெக்டா? 1/3 என்ன வருதோ அதுல இருந்து 4வது மடங்கு தான் என்னது? 1/12. கரெக்டா? 1/12 ஆஃப் 78. கரெக்டாமா? அப்படின்னா 6.5. அப்படின்னா 7 சீட்டு இல்லைன்னா 6.5 சீட்டு. 6.5 சீட்டு யாருக்கு? கிராஜுவேட்ஸ், பிஎஸ்சி, பிகாம் இவங்கெல்லாம் படிச்சவங்க ஒரு 6 பேர் 7 பேர் எலெக்ட் பண்ணலாம். புரியுதாமா? அடுத்த 1/12 யாரு? டீச்சர்ஸ். மினிமம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டீச்சர்ஸ். இவங்க ஒரு 6.5, மேல இருக்கிறவங்க ஒரு 6.5. இவங்க 6.5 சேர்த்த எத்தனை? 13. 26ல 13 போன அப்புறம் இன்னும் எத்தனை பேர் எலெக்ட் பண்ணோம்? இன்னும் 13 பேர் தான் எடுக்கணும். இந்த 13ல ஒரு 1/6 வந்து கவர்னர். எவ்வளவு? கவர்னர். அந்த 1/6 தான் இந்த 13. மொத்தம் எம்எல்ஏஸ் 234 தமிழ்நாட்டில். ஒருவேளை எம்எல்சி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இது எம்எல்சி நான் டோட்டலா 78 எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதுல 1/3 எடுத்துக்கணும்னு சொல்லிட்டான். எடுத்துக்கிட்டேன்னா இதுல எவன் வந்து முன்னாடி அதிகமா ஓட்டு வாங்குறான ஒரு தொகுதியில அவன் ஜெயிச்சிருந்தான், அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இதுக்கு எலெக்ஷனுக்கு தனியான ப்ரொசீஜர் வச்சிருக்கான். என்ன ப்ரொசீஜரு? 1/3 1/3 1/12 1/12 1/6 வச்சிருக்கான். 1/3 அப்படின்னா 26 எம்எல்சி. இவங்க யாருன்னா பஞ்சாயத்து ராஜ், பஞ்சாயத்து தலைவர்களும் பிஆர்ஐ பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வரவங்க, பிளஸ் அர்பன் லோக்கல் பாடி. அப்படின்னா என்ன?
வார்டு கவுன்சிலர், சிட்டியில கவுன்சிலர் இருப்பாங்களா, அவங்கலாம் வந்து செலக்ட் பண்றது. இவங்க எத்தனை பேர் எடுக்கிறாங்க? 26 பேரை நியமிக்கிறாங்க. நாமினேஷன் தான் இது எல்லாமே. எலெக்ஷன் நடத்தி எலெக்ஷன் நாமினே. அப்புறம் இன்னொரு 1/3 வந்து 26 பேர். இவங்க யாருகிட்ட இருந்து யார் எலெக்ட் பண்றாங்க? இவங்கள அந்த ஸ்டேட்ல இருக்கிற எம்எல்ஏஸ். அந்த ஸ்டேட்ல எத்தனை பேர் எம்எல்ஏ இருக்கான்? 234. இந்த 234 பேர் இந்த 26 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சு போச்சா? அடுத்தது 1/12 கிராஜுவேட்ஸ். 1/12 கிராஜுவேட்ஸ் அப்படின்னா பிஎஸ்சி, பிகாம், போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணவங்க. இவங்க எத்தனை பேர் எடுக்கிறான்? 6. அடுத்தது இவங்க டீச்சர்ஸ், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டீச்சர்ஸ், அவங்க எத்தனை? 6. கவர்னர் ஒரு 1/6. கவர்னர் நாமினேட் பண்ணுவாரு. அங்க பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவாரு. எத்தனை பேரை? 12 பேரை. இங்க தமிழ்நாட்டுல கவர்னர் எத்தனை பேரை நாமினேட் பண்றாரு? 13 பேரை. எல்லாம் கவுண்ட் எடுத்தீங்கன்னா 78 பேர் எலெக்ஷன் இப்படிதான் நடக்குது. இது உங்களுக்கு தெரியும். எவ்ரி 5 வருஷத்துக்கு எலெக்ஷன் நடத்தி ஆகணும். இது பாத்தீங்கன்னா எவ்ரி 2 இயர்ஸ்க்கு 1/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் ரிட்டையர் ஆயிடுவாங்க. எவ்ரி 2 இயர்ஸ் 1/3 ரிட்டையர் ஆகி அந்த 1/3 26, நம்ம தமிழ்நாட்டில் 78னா 26 பேர் ரிட்டையர் ஆயிடுவாங்க. அந்த 26 பேருக்கு திரும்பி எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன்ல அதே கதை தான். இப்ப நான் என்ன கதை சொன்னனோ அந்த கதையில அந்த 26 பேரை நியமிப்பாங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன். இது வந்து எங்க பாப்பீங்கன்னா 52வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 10th ஸ்கெட்யூல்ல இதோட ப்ரொசீஜர் இருக்கும். டிஸ்குவாலிஃபிகேஷன்னா என்ன? ஒருத்தர் எம்எல்ஏவா இருக்காரு, அவர் அந்த எம்எல்ஏ தப்பு செய்யறாரு. அது எந்த மாதிரி ஒரு தப்புன்றது பொறுத்து இருக்கு. அந்த தப்பு வந்து நிரூபணம் ஆயிடுச்சு, இல்லைன்னா அது வந்து அது பார்ட்டிக்கு அகேன்ஸ்டா சில விஷயத்த பண்றாரு அப்படின்னா அந்த எம்எல்ஏவா அவரை நீக்கப்படுவார். எம்எல்ஏவா அவர் என்ன பண்ணுவாரு? நீக்கப்படுவார். டிஸ்குவாலிஃபை, சஸ்பென்ஷன் வேற, சில நாளைக்கு அப்புறம் உள்ள வரலாம். டிஸ்குவாலிஃபிகேஷன்னா அவர் எம்எல்ஏவே இல்ல. இந்த ப்ரொசீஜர் இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த டாபிக் எங்க பார்த்தோம்? பார்லிமெண்ட் டைம்ல பார்த்தோம். நீங்க பின்னாடி போனா தெரியும். ஆனா திரும்பி இன்னொரு வாட்டி உங்களுக்கு கம்பேரிசனோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ ரிவிஷனும் பண்ண மாதிரி இருக்கும். சார் என்ன சார் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு மைண்ட் சரியில்லை, கண்டிப்பாக டிஸ்குவாலிஃபை பண்ணுவீங்க. மைண்ட் சரியில்லை, டிஸ்குவாலிஃபை பண்ணுவீங்க. இவர் ஏதோ ஒரு ப்ராஃபிட் ஆஃப் ப்ராஃபிட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல அவர் வேலை பிடிச்சிட்டாரு, அவர் என்ன பண்ணுவீங்க? அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வெண்ட், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவே இல்லை, ஃபாரின் ஸ்டேட்டோட சிட்டிசன்ஷிப்பை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அவரை என்ன பண்ணுவோம்? நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம். இப்போ வரைக்கும் 3 கிரைட்டீரியா தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ 4வது கிரைட்டீரியா என்னன்னா ரிப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. இது வந்து எலெக்ஷன்ஸை பொறுத்து இருக்கும். எலெக்ஷன்ஸ் ஜனநாயகத்துல எலெக்ஷன்ஸுக்கு இருக்கும். எப்படி இருக்கோ பார்லிமெண்ட்ல அதே கண்டிஷன் தான் அது. எலெக்ஷன்ஸ் டைம்ல ஏதாவது தப்பு தண்டை பண்ணா, அதேமா நீங்க வந்து ஊழல் பண்றது, கிரிமினல் கேசஸ் இருக்கிறது, அவங்க தப்பா வந்து ஒரு விஷயத்த வந்து கரெக்டா ப்ரூவ் பண்ணாம தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் அந்த ரிப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல இருக்கும். அது எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கு இது. எது? கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன். டிஃபெக்ஷன்னா தப்பு பண்றது, மனசை மாத்திக்கிட்டு வேற இடத்துக்கு போறது, ஒரு இடத்த கூண்டு விட்டு கூண்டு பாயிருதுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சொல்லுவாங்க. இப்போ இது எங்க சொல்லியிருக்கு? 10th ஸ்கெட்யூல்ல. எங்க சொல்லியிருக்கு? 10th ஸ்கெட்யூல்ல 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985ல. சார் இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ணா அது ஜுடிஷியரி ரிவ்யூ பண்ணலாமா? சார் பண்ணலாம். தப்பி தவறி ஒருத்தரை எம்எல்ஏவா தூக்கி விட்டாங்க, நீங்க ஹைகோர்ட்ல போய் ரிட்டு போடலாம், என்ன தப்பா போட்டுட்டாங்க அப்படின்னு. ஜுடிஷியரி அதை ரிவ்யூ பண்ணும். இதுக்கு முன்னாடி ஜுடிஷியரி ரிவ்யூ இல்லை அப்படின்னு நினைச்சாங்க, ஆனா இருந்தது. புரியுதுங்களா? யூஸ்வலா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஒரு எம்எல்சியை யாரு சார் ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல அந்த எம்எல்சியோட சேர்மன். அங்க ராஜ்யசபாக்கு சேர்மன் யாரு? வைஸ் பிரசிடென்ட். இங்க சேர்மன் வந்து நாமினலா தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதே சட்டசபையில லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில ஒரு எம்எல்ஏவை தூக்கணும்னா அது யார் சார்னா ஸ்பீக்கர்.
அவங்க தான் வந்து அந்த ஆக்ஷனை எடுக்க முடியும். இது வரைக்கும் நீங்க புது பாயிண்ட் ஒன்றும் படிக்கல. அடுத்த ஸ்லைடு ஃபுல்லாவே புது பாயிண்ட். அடுத்த சைடு ஃபுல்லாவே புது பாயிண்ட். எந்தெந்த டைம்ல வந்து பிரச்சனை வரும், அந்த சீட்டு வந்து வேக்கண்ட் ஆகும். எது? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இதோ இது சார். 2 ஹவுஸ்லயும் அவர் ஒரு எம்எல்சி எம்எல்ஏ 2 வாட்டி இருக்க முடியாது. எம்பி எம்எல்ஏ இருக்க முடியாது. ஏதோ ஒண்ணுதான். இப்போ வந்து 2 இடத்துலயும் ஜெயிக்கிறார். பெரம்பூர்லயும் திருச்சி ஈஸ்ட்லயும் எம்எல்ஏ எம்எல்சி 2த்துலயும் ஜெயிச்சாருன்னா ஏதோ ஒரு சீட்டை ரிசைன் பண்ணி ஆகணும். எம்பி எம்எல்ஏ எது ஜெயிச்சாலும் ஏதோ ஒரு சீட்டை ரிசைன் பண்ணி ஆகணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், டிஸ்குவாலிஃபிகேஷன் 10th ஸ்கெட்யூல்ல ஆயிட்டாருன்னா அவரோட சீட்டு வேகண்ட் ஆயிரும். ரெசிக்னேஷன் யாரு கொடுப்பாரு? ஸ்பீக்கர் கொடுக்கணும், இல்லைன்னா சேர்மன் கொடுக்கணும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல. இது ஒரு பாயிண்ட் என்னன்னா, சட்டசபைக்கு கண்டினியூஸா 60 நாள் வரவில்லை, இல்லைன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு 60 நாள் வரவில்லை. கண்டினியூஸா 60 நாள் நடக்குதுமா சட்டசபை. 60 நாள் நடந்தாலும் 60 நாளும் அவர் கண்டினியூஸா வரல அப்படின்னா his seat is said to be vacant. ஸ்பீக்கர் நினைச்சா, அந்த சேர்மன் நினைச்சா அந்த சீட்டை என்னவாக்கலாம்? வேக்கண்ட் ஆக்கலாம். அதுக்கப்புறம் கோர்ட்டு எடுத்து விட்டுட்டா, கவர்னர் வந்து அப்பாயின்ட் பண்ணா, அந்த மாதிரிலாம். இப்போ டிஸ்குவாலிஃபிகேஷன் 10th ஸ்கெட்யூல்ல பாயிண்ட்ஸ். 10th ஸ்கெட்யூல் டிஸ்குவாலிஃபிகேஷன்ல கொஸ்டின் ஏரியா. என்ன சார் கொஸ்டின் ஏரியா? எப்படி சார் ஒருத்தரை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணலாம்? ஒரு எம்எல்ஏ இல்ல எம்பிய பார்லிமெண்ட்ல இங்கல சார் நானா வேணான்னு எழுதி கொடுத்துட்டேன் சார், நீ வேணாம் சார், எம்எல்ஏ வேணாம் எம்பியே வேணாம் சார், ஒரு மண்ணு வேணாம் சார் அப்படின்னு யாரு கொடுக்குறீங்க? ஸ்பீக்கருக்கு, அங்க சேர்மனுக்கு. போச்சு. என்ன போச்சு? என்ன போச்சுமா? அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து மெம்பர்ஷிப் போச்சு, எம்எல்ஏன்ற ஒரு பதவியும் போச்சு. புரியுதாமா? இப்போ இன்னொன்னு, எம்எல்ஏவா நிக்கிறான், எல்லாம் ஜெயிச்சிட்டான், இவங்க ரேலியில போய் கலந்துக்கலாம். பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? கோமற்ற மாதிரி இருக்கும். உடனே அவர் என்ன பண்ணலாம்? டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணலாம். அடுத்தது விப்புன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னா பொலிட்டிக்கல் ஹெட். பார்ட்டிக்குன்னு அசம்பிளியில சட்டசபையில ஒருத்தரை லீடரை வச்சிருப்பாங்க. அவரோட வேலை என்னன்னா, யாருக்கு கரெக்டா ஓட்டு போட சொன்னா அவங்களுக்கு அவன் ஓட்டு போட்டானா, இல்ல சார்பில் ஓட்டு போட சொன்னா போயிட்டு ஓட்டு போடுறானா, இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவான். போட்டுட்டா இவனுக்கு டவுட் வந்தாலே ஸ்பீக்கர் கிட்ட சொல்லி அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம் எம்எல்ஏவா. இந்த மாதிரி தப்பா பண்ணிட்டாங்கன்னு போயிட்டு நீங்க போய் ஜுடிஷியரி கிட்ட போய் நீங்க வந்து நாளைக்கு மனு போடலாம். பட் ஆனா இப்போதைக்கு அவரை எம்எல்ஏவா பார்ட்டில இருந்து தூக்கிடுவாங்க. புரியுதுங்களா? விப்னா யாரு? இந்த சட்டசபையில இருக்கிற அந்த பார்ட்டிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு லீடர். அந்த லீடர் தான் கிங்கு. அவர் யாருக்கு ஓட்ட போட சொன்னாரோ அவருக்கு தான் போடணும். இந்த மசோதாக்கு ஓட்டு போடாத அப்படின்னா போடக்கூடாது. இந்த மனுவுக்கு, இந்த ரெசல்யூஷனுக்கு, இந்த மோஷனுக்கு நீ ஓட்டு போடுன்னு சொன்னா போடணும். நீ போடுறது போடாம, போடாதது போட்டு இப்படி குழப்பினா உன்னை தூக்குறது யாரு? விப்பு. இதுவும் டிஸ்குவாலிஃபிகேஷன். அடுத்தது மொத்தம் 4 கண்டிஷன் வருமா? 4 கண்டிஷனும் தரோவா படிச்சு வச்சிருக்கணும். 4 கண்டிஷன்ல ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன? 3வது இண்டிபெண்டன்ட் மெம்பர். சார் நான் தனிச்சையா நிக்கிறேன் சார், தனிச்சையா நின்ன, எனக்கு ரிமோட் தான் வந்து சின்னம், எனக்கு ரிமோட் தான் சின்னம், இந்த ரிமோட் சின்னத்துல நான் தனிச்சையா நின்னேன் சார். என்னோட தொகுதி பெரம்பூர். என்ன தம்பி? பெரம்பூர்ல நின்று நான் தனிச்சையா ஜெயிச்சுட்டேன். ஜெயிச்சுட்டா என்ன ஆயிடுச்சு? தப்பி தவறி ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. 6 மாசத்துக்கு உடனே ஜெயிச்சுட்டு உடனே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில நான் சேர்ந்தேன்னா நான் டிஸ்குவாலிஃபை ஆவனா ஆக மாட்டேன்? டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிடுவேன். நீ தனிச்சையா நின்னதே உனக்கு யாரும் வேணான்னு சொல்லி உன்னை நம்பி ஓட்டு போட்டாங்க. நீ போய் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில சேர்ந்தனா உடனே அது எம்எல்ஏ என்ன ஆகும்? நீ மக்களை ஏமாத்துற மாதிரி ஆகும். புரியுதாமா? புரியுதா? அதுதான் வந்து அதுக்காக தான் தனிச்சையா நின்னாங்கன்னா. ஏன்னா தனித்தனி இப்ப என்ன நடக்கும்னா பெரிய டிராமா நடக்கும். இப்படி பண்ணிச்சானா 1985க்கு முன்னாடி இது ஒரு ஆயராம் கயாராம் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்லோகனே ஓட்டிட்டு இருந்தது. ராமர் வந்தாரு, ராமர் போனாரு, ராமர் வந்தாரு, ராமர் போனாரு, இப்படி இருந்தது. ஆயாராம் கயாராம் அப்படின்வாங்க. ஆயானா வந்தாரு, கயானா போயிட்டாரு.
இப்படிதான் வந்து வந்ததும் தெரியல போனதும் தெரியலன்ற மாதிரி. இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸ்னு ஆள் இறக்கிடும். டிஎம்கேவே ஆள் இறக்கிட்டு டே எலெக்ஷன் ஜெயிச்ச அப்புறம் உள்ள வந்து ஜாயின் பண்ணிடுங்களான்மா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆளு இண்டிபெண்டாவே இறக்கிட்டு டிஎம்கேல இருந்தும் ஆள் நிற்கும். டிஎம்கேல இருந்து ஒரு கேண்டிடேட் நிக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இது குழப்பாம இருக்கிறதுக்கு லாவண்யா வந்து நிக்குது. பிரியதர்ஷினியும் நிக்க முடியாது, ஒருத்தர் தான் நிக்க முடியும். அப்ப பிரியதர்ஷினியை வந்து ஆளு என்ன பண்ணுவாங்க, பிரியதர்ஷினி மாதிரி ஒரு 10 பேரை இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா மனு தாக்கல் பண்ண வைப்பாங்க. பயங்கரமா காசு செலவு பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 11 கேண்டிடேட் இருக்காங்க. கேக்கு ஒரு கேண்டிடேட் இல்ல. இவங்க 11ல யார் ஜெயிச்சாலும் அவன் எங்க போய் சேர போறான்? இங்கதான் சேர போறான். அது மக்களை ஏமாத்துற மாதிரியா இல்லையா? அது ஏதோ ஒரு வீடு விளையாட்டு சொல்லுவீங்களாப்பா, குருன்னு சொல்லிட்டு பிதாமகன்ல சூர்யா வந்து ஏமாத்துவானே, அந்த ஒரு உள்ள ஒரு காயின் மாதிரி தாயம் இல்ல டைஸ் கேமு ஒரு டப்பாவுக்குள்ள போட்டு குலுக்கி எப்ப பார்த்தாலும் அவனுக்கு சொல்ற நம்பரே வராத மாதிரி ஒரு ஏமாத்து வேலை செய்வாங்க. ஆனா ஆக்சுவலி அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா 5-6 பேர் யார் இருப்பா? அந்த பேர் என்னது, சூர்யாவா? சூர்யாவோட ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. அப்படி அந்த லைலா அந்த ஹீரோயினை ஏமாத்திடுவாங்கல்ல, அப்படின்னா அவங்க எல்லாம் சிண்டிகேட். அது என்ன சொல்லுவாங்க? சிண்டிகேட். அப்படின்னா மொத்தமா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸும் பார்ட்டியும் எல்லாருமே சிண்டிகேட்டா சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு போட்டிடுவோம் சார். யார் ஜெயிச்சாலும் இங்கே சார். அப்ப இங்கே 11 பேர் இறக்குனாங்கன்னா எத்தனை பேர் இறக்குவாங்க? எத்தனை பேர் இறக்குவாங்க? அப்ப என்ன ஆகும்? பார்ட்டி 3 தான். ஆனா கேண்டிடேட்ஸ் பார்த்தா 300 பேர் 400 பேர் தாக்கல் பண்ணுவாங்க மனு பார்த்து. அதனால இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா தப்பி தவிர தம்பி சூர்யா சேர்ந்தாருன்னா சூர்யா வந்து கட்சி வரைக்கும் தனியா தான் இருந்தாகணும். இல்லைன்னா என்ன ஆகும்? ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சேர்ந்தா உடனே உன்னோட எம்எல்ஏ சீட்டு வேக்கண்ட் ஆகி அந்த சீட்டுக்கு பை எலெக்ஷன்ஸ் வரும். என்ன எலெக்ஷன்ஸ் வரும்? பை எலெக்ஷன்ஸ். அடுத்தது நாமினேட்டட் மெம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்னர் சில பேரை நாமினேட் பண்ணலாம்னு சொன்னோம். ஆங்கிலோ இந்தியன் மெம்பரும் ஒருத்தர் நாமினேஷன் இருந்தது இதுக்கு முன்னாடி. 234 பேரு எம்எல்ஏஸ் பிளஸ் ஒருத்தரை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஆங்கிலோ இந்தியன் இங்கிலீஷ் பிளஸ் இந்தியா மிக்ஸ் ஆகி பிறந்த குழந்தைங்களுக்கு கொடுத்த ப்ரிஃபரன்ஸ். அது ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு ஒரு சீட் இருந்தது. அப்ப 104வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அது எடுத்துட்டாங்க. அந்த ஆங்கிலோ இந்தியன் ஃபார் எக்ஸாம்பிள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 6 மாசத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு பார்ட்டியில போய் சேர்ந்தாங்கன்னா அவங்களை என்ன பண்ணலாம்? டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஆனா 6 மாசத்துக்குள்ள ஏதோ ஒரு பார்ட்டியில சேர்றதுக்கு அவங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. 6 மாசத்துக்கு அப்புறம் தான் சேரக்கூடாது. ஆனா 6 மாசத்துக்குள்ள சேர்றதுக்கு ஆப்ஷன். டிஸ்குவாலிஃபிகேஷன்ல எக்ஸெப்ஷன்ஸ் என்ன? எக்ஸெப்ஷன்ஸ்னா என்ன? எந்த நேரத்துல எம்எல்ஏவை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. பார்ட்டி விட்டு பார்ட்டி தாண்டினா கூட சார் கொத்தா இப்போ வந்து மொத்தமா பாத்தீங்கன்னா எம்எல்ஏஸ் 150 பேர் சார். அதுல 80 பேரு கட்சி விட்டு கட்சி தாங்குறாங்க சார். அந்த 80 பேரையும் நீங்க என்ன பண்ண முடியாது? டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு பயங்கரமான அசந்திருப்தி டிஸ்சாட்டிஸ்பேக்ஷன் அந்த பார்ட்டியில இருக்கு. அதனால்தான் எல்லா எம்எல்ஏஸும் ஒரு கூவத்தூர்ல ரிசார்ட்ல போட்டு நம்ம ஸ்விம்மிங் பூல்ல விளையாடி ரூம் போட்டு ஒரு 20 நாள் 30 நாள் யாருக்கும் கண்ணுக்கு தென்படாம எம்எல்ஏஸை பதுக்கி வச்சு, இங்க மட்டும் இல்ல ஆந்திராலையும் நடந்துச்சு. வைஸ்ராய் என்ற ஒரு ஹோட்டல்ல உட்கார வச்சு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி வச்சாங்க எம்எல்ஏஸை. யாரும் வெளியே போயிடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் ரீசெண்டா ஏதோ ராஜஸ்தான்ல நடந்த எலெக்ஷனும் குஜராத்ல நடந்த எலெக்ஷனுக்கும் கர்நாடகாவில் கொண்டு வந்து எல்லா எம்எல்ஏஸையும் ஹோட்டல்ல வச்சு குமிச்சு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஹார்ஸ் ட்ரேட் மாதிரி நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ எப்ப சார் எம்எல்ஏஸை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது? பார்ட்டி விட்டு பார்ட்டி தாண்டினாலும் எப்ப சார் அப்படின்னு கேட்டா, மோர் தென் 1/3 கட்சியிலேருந்து 1/3 அப்படின்னா 1/3 ஆஃப் தி டோட்டல் அந்த பார்ட்டி எம்எல்ஏ டிக்கெட்ஸ் அதை வந்து அதோட ஜாஸ்தியா போயிட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 150 டிஎம்கே சீட்னா அதுல 51 பேருக்கு மேல வந்து பார்ட்டி தாவிட்டாங்கன்னா வேற பார்ட்டிக்கு போயிட்டாங்கன்னா அவங்கள நீங்க என்ன பண்ண முடியாது? டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது, எம்எல்ஏவா பண்ண முடியாது. அதே மாதிரி இது ஒரு முக்கியமான கிளாஸ், எக்ஸாமுக்காகவே கேட்கறது, ரியாலிட்டியில கேட்க மாட்டாங்க, ரியாலிட்டியில நடக்காது. ஆனா இப்போ ஒரு ஸ்பீக்கர் இல்லைன்னா சேர்மன், அவர் ஸ்பீக்கர் வந்து ஒரு சட்ட சபாநாயகரா உட்கார்றாரு. அவர் நடுநிலையை காப்பாற்றணுமா இல்லையா? நியூட்ரலிட்டி காப்பாற்றணுமா இல்லையா? அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, நல்ல சபாநாயகரா இருந்தா ரிசைன் பண்ணிடுவாரு அந்த பார்ட்டில இருந்து. அதுக்குன்னு எம்எல்ஏல இருந்து எம்எல்ஏ இல்லைன்னா எம்பில இருந்து ரிசைன் பண்ணுவாரு. அதுக்குன்னு அவர் பர்மனண்டா தூக்குன மாதிரி கணக்கு இல்ல. அது அவர் அந்த
பதவிக்கு ரிசைன் பண்றாரு. அதுல வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, ஸ்பீக்கரா தான் சம்பளம் வாங்குவாரு, எம்எல்ஏ எம்பியா வாங்க மாட்டாரு. புரியுதுங்களா? அப்படி பண்றதுனால என்ன அவர் சொல்ல விரும்புறாருன்னா, நான் வந்து நடுநிலையை காப்பாற்ற போறேன். திரும்பி அவர் ஸ்பீக்கர் போஸ்ட்ல இருந்து இறங்கிட்டாருன்னா அந்த எம்எல்ஏ எம்பி திரும்பி வந்துடும். ஆனா மிச்ச ஆளுங்களுக்கு வராது. புரியுதுங்களா? குழப்பிட்டேனா? இப்போ சபாநாயகரா எம்எல்ஏஸ் 234 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தரை தான் சபாநாயகர் ஆக்குவாங்களா இல்லையா? ஆக்கணும். அவரு இருந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இருக்கிறவரு அவர் ரிசைன் பண்ணுவார். ரிசைன் பண்ணி நான் இல்ல எம்எல்ஏ இல்ல, இப்ப நான் சபாநாயகர் அப்படின்னு அறிவிப்பார். அறிவிச்சதுனால என்ன அட்வான்டேஜ்? அவர் நடுநிலையை காப்பாற்ற போறாருன்னு அர்த்தம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, அவர் எம்எல்ஏவா ரிசைன் பண்ண மாதிரி கணக்கு இல்ல. சபாநாயகர் போஸ்ட்ல உட்கார்றதுனால டெம்பரரியா நான் வந்து அந்த வேலையில வந்து இன்வால்வ் ஆக மாட்டேன்னு அர்த்தம். அங்க எழுதியிருப்பாங்க பாருங்க. A member elected as a speaker or chairman may voluntarily give up their party membership to maintain neutrality and can rejoin later after demitting office. அந்த ஸ்பீக்கர்ல இருந்து வெளியே வந்த அப்புறம் நான் வந்து திருப்பி எம்எல்ஏவா என் வேலையை பார்த்துக்கலாம். சபாநாயகரா இருக்கிற வரைக்கும் நான் யாரு இல்ல, நான் எம்எல்ஏ. யூஸ்வலா அது பண்ண மாட்டாங்க, மக்களும் நம்ப மாட்டாங்க. முக்காலு ரிசைன் பண்ணாலும் ரிசைன் பண்ணலனாலும் அவன் தான் அப்படின்னு தான் பிராண்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? பஞ்சாயத்துன்னு வந்துருச்சுன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் தப்பா பண்ணிட்டாங்க, கரெக்டா பண்ணிட்டாங்க, தேவையில்லாம தூக்கிட்டாங்க அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் பஞ்சாயத்து பண்றவர் ஸ்பீக்கர், சேர்மன், ரெண்டாவது கோர்ட், ரெண்டாவது பஞ்சாயத்துன்னு வந்துச்சுன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன். இந்த டாபிக் நான் ஏன் திரும்பி எடுத்தேன்னா, பார்லிமெண்ட்ல எடுத்தாலும் நான் திரும்பி நான் ஏன் எடுத்தேன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக். எப்பெல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணா அப்ளிகபிள், எப்பெல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன் நாட் அப்ளிகபிள், எப்ப அது பொருந்தாது. அங்க நம்ம ஸ்பீக்கர் படிச்சோமா, அங்க நம்ம டெபுட்டி ஸ்பீக்கர் படிச்சோமா, அதே கண்டிஷன் தான். ஸ்பீக்கர் எலெக்ஷன், ஸ்பீக்கர் பவர்ஸ் எல்லாமே அதே கண்டிஷன் தான். 14 days நோட்டீஸ் கொடுக்கணும் அவரை ரிமூவ் பண்றதுக்கு. மெஜாரிட்டி ஆஃப் தி ஹவுஸ் தூக்குனா அவரை தூக்கிடலாம். இவர் வந்து ஸ்பீக்கருக்கு எழுதுவாரு, இவர் வந்து டெபுட்டி ஸ்பீக்கருக்கு எழுதுவாரு. அதே மாதிரி டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து அசம்பிளில சபார்டினேட் அல்ல. யாருக்கு? ஸ்பீக்கருக்கு சபார்டினேட் அல்ல. அப்புறம் ஸ்பீக்கர் எப்ப சார், டெபுட்டி ஸ்பீக்கர் எப்ப சார் வந்து ஆவார்னா, ஸ்பீக்கர் ஆப்சென்ட் இல்லைன்னா ஸ்பீக்கரோட சீட்டு வேக்கண்ட்னா டெபுட்டி ஸ்பீக்கர் என்ன ஆவாரு? ஸ்பீக்கர் ஆவாரு. அதே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல பாத்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல அங்க ராஜ்யசபால பாத்தீங்கன்னா சேர்மன் வந்து வைஸ் பிரசிடென்ட். ஆனா இங்க வந்து எலெக்ட் ஆகப்படுவார். சேம் ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கருக்கு என்ன படிக்கிறீங்களோ அதே கதை தான். எதுவுமே மாறாது. பாருங்க, ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் தி அசம்பிளி, சேர்மன், டெபுட்டி சேர்மன் ஆஃப் தி கவுன்சில், மொத்தம் 4 போஸ்டும் எந்த டிஃபரன்ஸும் இல்லை, எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம். டியூரேஷன் ஆஃப் தி ஹவுஸ் இது உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ பில்லு வந்துச்சுன்னா, மணி பில் அப்போ, ஆர்டினரி பில் அப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ன ப்ரொசீஜர், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் என்ன ப்ரொசீஜர். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் என்ன ப்ரொசீஜரோ அங்க லோக்சபால அதே ப்ரொசீஜர் தான். ஒண்ணு கவர்னருக்கு பில்ல ரிசர்வ் பண்றது தவற, கவர்னர் வந்து பிரசிடென்ட்டுக்கு பில்லு ரிசர்வ் பண்றது தவற. இப்ப பாப்போம் சார், ஒரு மணி பில்லு வருது சார், 199 ஆர்டிகல்ல ஒரு மணி பில்லு வருது. இங்க ஸ்டேட் சட்டசபைக்கு வருது. மணி பில்னா எனிதிங் வித் டாக்ஸேஷன் எக்ஸ்பெண்டிச்சர், காசு வரவு செலவை பத்தி எது இருந்தாலும் அது மணி பில். அந்த மணி பில்லு வருது சார். மணி பில்லு வரும்போது பிரசிடென்ட் ஒன்று அதை ஒத்துக்கணும், கையெழுத்து போடணும், இல்லைன்னா அதை நிறுத்தி வைக்கணும், இல்லைன்னா அவருக்கு எந்த சாய்ஸும் இல்லை, கண்டிப்பா பில்லை இன்னொரு வாட்டி பாருங்க அப்படின்னு மறுபரிசீலனை பண்றதுக்கு அனுப்ப முடியாது. மறுபரிசீலனை பண்றதுக்கு அனுப்ப முடியாது. ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு மணி பில்ல ரிட்டர்ன் அனுப்ப முடியாது. ஏன்னா பில்ல பார்லிமெண்ட்ல நான் சொல்றது இது, இங்க பார்லிமெண்ட் லோக்சபாக்கு மணி பில் உள்ள போறதுக்கு முன்னாடியே பிரசிடென்ட் கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கி தான் போகுது.
அதுக்கப்புறம் நீ இன்னொரு வாட்டி பாருன்னு அவருக்கு திருப்பி அந்த பில்லை அனுப்ப முடியாது. ஒண்ணு கையெழுத்த போடு, இல்லைன்னா நிறுத்தி வை. அவ்வளவுதான் தவிர டெம்பரரியா பில்லை இன்னொரு வாட்டி மறுபரிசீலனை பண்ணுங்க, ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு யாருக்கு அனுப்ப முடியாது? லோக்சபாக்கு அனுப்ப முடியாது. புரியுதா? அப்படியே இங்க வாங்க, அப்படியே இங்க வாங்க. அங்க பிரசிடென்ட்ன்ற வார்த்தைங்க என்ன ஆகும்? அங்க பிரசிடென்ட்ன்ற வார்த்தைங்க என்னவா மாறும்? ஸ்டேட்ல கவர்னரா மாறும், கவர்னரா மாறும். அப்படியே அதே மணி பில் தான் வருது. ஒண்ணு ஒத்துக்கணும், சாரிம்மா இங்க 199 எழுதிட்டேன்னா, ஒண்ணு மணி பில் வந்தா ஒண்ணு ஒத்துக்கணும், இல்லைன்னா அது வித் ஹோல்டு பண்ணணும். என்ன அனுப்ப முடியாது? ரிட்டர்ன் அனுப்ப முடியாது. இன்னொன்னு, அந்த பில்லை யாருக்கு ரிசர்வ் பண்ணி வைக்கலாம்? பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாலேயே இனிமேட்டு கவர்னரோட ரோல் எதுவுமே இல்லை. அது பிரசிடென்ட் பில்லு மாதிரி மாறிடும். அதை நீங்க நல்லா மைண்ட்ல ஆணி அடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி கவர்னர் நடுவுல தந்தி தபால் பார்க்கிற கொரியர் சர்வீஸ் தான் தவிர, இனிமேட்டு ஒரு வாட்டி பிரசிடென்ட்டுக்கு ஆர்டிகல் 201 பிரகாரம், என்னது ஆர்டிகல் 201 பிரகாரம் ஒரு வாட்டி ஒரு பில்ல கொண்டு போய் ரிசர்வ் பண்ணிட்டாரு பிரசிடென்ட்டுக்கு அப்படின்னா, பிரசிடென்ட்டோட பார்வைக்கு வைக்கப்பட்டது அப்படின்னா, அந்த பில்லு கவர்னர் பில்லு இல்ல, யாரோட பில்லு? அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டுக்கு 3 சாய்ஸ் இருக்கு. அவரு ஒத்துக்கலாம், பிரசிடென்ட்டுக்கு அப்படியே நிறுத்தி வைக்கலாம், இவரும் அந்த பில்ல ரிட்டர்ன் அனுப்ப முடியாது அந்த பில்ல, ஏன்னா அது மணி பில்லு. ஆனா இவர் இங்க வச்சுக்கிறாருல, அது கேட்கறதுக்கு ஆள் இல்லை. எத்தனை நாள் வச்சுக்கலான்றது கேட்கறதுக்கு ஆள் இல்லை. கவர்னருக்கும் ஆள் இல்லை. ஆனா கவர்னருக்கு பிரஷர் போகும். எப்ப ஸ்டேட் வந்து பிரசிடென்ட் கொடுத்துருச்சோ, ஸ்டேட் டைரக்டா பிரசிடென்ட் கிட்ட பேச முடியாது, கவர்னர் வழியா தான் பேசியாங்க. ஆனா கவர்னர் அதுல ஏதாவது பண்ண முடியுமா? இல்ல சார், பிரசிடென்ட் அனுப்பிச்சிருக்கேன் சார், வரும். சில முக்கியமான விவகாரத்தை இப்படிலாம் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப அடுத்த கதையை பாருங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லைடு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லைடு. பார்லிமெண்ட்ல மணி பில் இல்லாம சாதாரண பில், ஆர்டினரி பில்ஸுக்கு என்ன ப்ரொசீஜர், இங்க அது கம்பாரிசன் என்ன ப்ரொசீஜர். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லைடுப்பா இந்த ஸ்லைடு. அடுத்த ஸ்லைடு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே கொஸ்டின் ஏரியா, பிரிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி. சார் ஒரு டெட்லாக் ஏற்படுது சார், எங்க 2 ஹவுஸுக்கும் ஒரு பில் பாஸ் ஆக மாட்டேங்குது சார். டெட்லாக்னா என்ன? ஒரு இடத்துல பாஸ் ஆனா இன்னொரு இடத்துல பாஸ் ஆகாம ரிஜெக்ட் பண்றது, இல்லைன்னா அதை வந்து அப்படியே நிறுத்தி வைக்கிறது. இப்படி வந்தா அது பேர் என்ன சொல்லுவாங்க? டெட்லாக் அப்படின்வாங்க. முட்டுக்கட்டை போடுறது. என்னது? முட்டுக்கட்டை போடுறது, முட்டுச்சந்து மாதிரி. புரியுதா? சோ செகண்ட் ஹவுஸுக்கு வந்த அப்புறம் அது ஒருவேளை வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல பாஸ் ஆயிருச்சு, செகண்ட் ஹவுஸுக்கு வந்த அப்புறம் பார்லிமெண்ட் என்னென்னலாம் பண்ணோம், அதை ரிஜெக்ட் பண்ணோம், இல்லைன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் சில திருத்தங்களை சொல்லும், இல்லைன்னா அந்த பில்ல 6 மாசம் வரைக்கும் ஒத்தி வைக்கும். 6 மாசத்துக்கு அப்புறம் கூட எந்த வேலையும் பார்க்காம இருக்குன்னா, அப்ப பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு? சம்மன் பண்ணி ஜாயிண்ட் சிட்டிங் கூப்பிடுவாரு. என்ன கூப்பிடுவாரு? ஜாயிண்ட் சிட்டிங். ராஜ்யசபா லோக்சபா 2 பேரும் வந்து ஒரு இடத்துல உட்காருங்க, ஸ்பீக்கர் பஞ்சாயத்து பண்ணி விடுன்னு. 6 மாசம் வரைக்கும் அதை ஒரு பில்ல நாசமா பண்ண வைக்கலாம். யாரு? அங்க இருக்கிற லோக்சபா 2வது ஹவுஸ். ஒரு ஹவுஸ்ல பாஸ் ஆகி வருது, 2வது ஹவுஸ் அதை நாசமாக்கிடலாம் 6 மாசம் வரைக்கும். அப்படியே இங்க வாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒரு எம்எல்ஏ சட்டசபை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாஸ் பண்ணிடுச்சு, அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வருது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா எம்எல்ஏஸ் பாஸ் பண்ணிட்டாங்க, எம்எல்ஏசிஸ் கிட்ட வருது, பாஸ் பண்ணி கீழே வருது. வந்தா அவங்களுக்கு என்ன இருக்கு? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அந்த பில்லை ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனா பெருசா எஃபெக்ட் இருக்காது. ராஜ்யசபா மாதிரி இல்லை, ரிஜெக்ட் பண்ணா கூட கண்டுக்க மாட்டாங்க. அடுத்தது அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். எம்எல்ஏஸ் முடிவு பண்ண ஒரு பில்ல எம்எல்சிஸ் ரிஜெக்ட் பண்ணலாம். திருத்தங்கள் கொடுக்கலாம், ஒத்துக்க முடியாத திருத்தங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா 3 மாசம் வரைக்கும்
அந்த பில்லை வச்சு செய்யலாம். அங்க எவ்வளோ 6 months, இங்க எவ்வளோ 3 மாசம். ஆனா நல்லா கவனிங்கம்மா, 3 மாசத்துக்கு அப்புறம் திரும்பி பில் அனுப்பலாம். எங்க? எம்எல்ஏக்கு, எம்எல்ஏ ஸ்டேட் அசம்பிளிக்கு, எம்எல்சி எம்எல்ஏ ஹவுஸுக்கு அனுப்புது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு அனுப்புது. திரும்பி 1 மாசத்துல வரைக்கும் அவங்க டிலே பண்ணலாம். திரும்பி நான் வந்து அடுத்த வாட்டி சொல்றேன், கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இப்ப ஃபர்ஸ்ட்ல வரேன். ராஜ்யசபால ஒரு பில்லு பாஸ் பண்ணி, ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். ராஜ்யசபால இருந்து ஃபர்ஸ்ட் பில்லு பாஸ் பண்ணி லோக்சபாக்கு வருது. லோக்சபால எத்தனை சாய்ஸ் இருக்கு? லோக்சபா அதை ரிஜெக்ட் பண்ணலாம். ரிஜெக்ட் பண்ணா முடிஞ்சு போச்சு, அதோட தலையெழுத்து க்ளோஸ். இந்த பாயிண்ட் இத்தனை வாட்டி சொல்றேன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில கம்பேர் பண்ணும்போது டங்குன்னு எறியணும், மண்டையில டங்குன்னு எறியணும். புரியுதுங்களா? சோ ராஜ்யசபால ஒரு பில்லு பாஸ் பண்ணி, சாதாரண பில், ஆர்டினரி பில்லு, மணி பில் இல்ல. என்ன பில் இல்ல? மணி பில் இல்ல. ராஜ்யசபால பாஸ் பண்ணி எங்க வருது? லோக்சபாக்கு வருது. வந்த பில்லு இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதோட அந்த பில்லோட வேலை என்ன ஆகி போச்சு? செத்து போச்சு. இனிமேட்டு அந்த பில்லு முளைக்காது. இன்னொன்னு, ரெண்டாவது சாய்ஸ் என்ன? ராஜ்யசபா ஒத்துக்க முடியாத அளவுக்கு அதுல திருத்தங்களை சொல்லி திரும்பி பில் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் ராஜ்யசபா என்ன பண்றதுன்னு பார்ப்போம். மூணாவது சாய்ஸ் என்ன? 6 மாசத்து வரைக்கும் அந்த பில்லை பத்தியே எதுவும் பேசாம ஒதுக்கி வைக்கிறது, தள்ளி வைக்கிறது. இது யார் பண்ணா? லோக்சபாக்காரன். கரெக்டா? இது எங்க? பார்லிமெண்ட்ல. கரெக்டா? இது அப்படியே நீங்க ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ ஸ்டேட்லயும் 2 அவர் இருக்கு, 2 ஹவுஸ் இருக்கு. என்னென்ன ஹவுஸ்? என்னென்ன ஹவுஸ்? எல்லாரும் அஸ்விதா, என்னென்ன ஹவுஸ் இருக்குமா ஸ்டேட்ல? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டசபை, இன்னொன்னு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். புரியுதுங்களா? இருக்கு. இப்ப லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் நம்ம எம்எல்ஏஸ் எல்லாம் உட்கார்ற இடம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நம்ம தமிழ்நாட்டில் இல்ல, இருக்குன்னு வச்சுப்போம், இருக்குன்னு நினைச்சுப்போம். அது எம்எல்சின்னு வாங்க. இப்போ எம்எல்ஏஸ் ஹவுஸ், சட்டசபை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாஸ் பண்ணி ஒரு பில்லை யாருக்கு அனுப்புறா? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அனுப்புறாங்க. கவுன்சிலுக்கு என்னென்ன சாய்ஸ் இருக்கு? அதை ரிஜெக்ட் பண்ணலாம். இவங்க ரிஜெக்ட் பண்ணாலும் அது வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அங்க ரிஜெக்ட் பண்ணா ராஜ்யசபால இட் மீன்ஸ் a lot. ஆனா இவங்க ரிஜெக்ட் பண்ணாலும் பெருசா எஃபெக்ட் இருக்காது. ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு அடுத்த நாள் காலையில பேப்பர் நியூஸ், அவ்வளவுதான். எம்எல்ஏஸோட ஹவுஸ்ல இருந்து ஒரு பில்லை பாஸ் பண்ணி எம்எல்சியோட ஹவுஸ்க்கு அனுப்பிச்சா அவங்க அந்த பில்லை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா பெருசா ஒன்னும் எஃபெக்ட் இருக்காதுன்னு சொல்ல வரேன். இது அடுத்த ஸ்லைட்ல புரியும் உங்களுக்கு. இது அடுத்த ஸ்லைட்ல புரியும். ரெண்டாவது சாய்ஸ் என்ன? எம்எல்சி பயங்கரமா அதை திருத்துறாங்க அந்த பில்ல. யாரோட பில்ல? எம்எல்ஏவோட பில்ல. அதுக்கும் எஃபெக்ட் இருக்காது. மூணாவது என்ன? 3 மாசம் வரைக்கும் அவங்க அங்க வச்சுக்கலாம், அதுக்கு எஃபெக்ட் இருக்கு. 3 மாசம் டிலே பண்ணலாம், அது மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். ரிஜெக்ட் பண்ணாலும் கண்டுக்க தேவையில்ல, சீர்திருத்தங்கள் சொன்னாலும் கண்டுக்க தேவையில்ல. ஆனா 3 மாசம் டிலே பண்ணாங்கன்னா கேட்கறதுக்கு யாருக்குமே பவர் இல்லை. அப்படின்னா எம்எல்ஏஸ் ஒரு அராஜகமான ஒரு பில்லை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அத எம்எல்சிஸ் எத்தனை மாசம் வரைக்கும் தள்ளி வைக்கலாம்? 3 மாசம் வரைக்கும் தள்ளி வைக்கலாம். அவ்வளவுதான் அதுக்கு இருக்கிற பவர். ரிஜெக்ட் பண்ணாலும் பாஸ் பண்ண மாதிரி தான், ரிட்டர்ன் பண்ணாலும் பாஸ் பண்ண மாதிரி தான். 3 மாசம் வச்சிருந்தா மட்டும்தான் பாஸ் பண்ண மாதிரி இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா ராஜ்யசபால அது ரிஜெக்ட் பண்ணா அது ரிஜெக்ட் தான். ஆனா இங்க அப்படி இல்லை. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு அதிகமான பவர், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு எத்தனை பவர்? கம்மி பவர். இப்ப அடுத்த ஸ்லைட பாருங்க. இன்னும் 1 மாசத்தை இப்ப வரைக்கும் எத்தனை மாசமா டிலே பண்ணலாம்னு சொன்னேன்? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 3 மாசம். ஆக்சுவலி அதோட இன்னும் 1 மாசம் சேர்த்துக்கோங்க. எப்படின்னா, சார் இதெல்லாம் மாத்தி அனுப்புங்க சார் அப்படின்றான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். எம்எல்ஏஸ் மாத்தி அனுப்பிச்சாங்கன்னா அங்கல இருந்து அவங்களுக்கு எத்தனை மாசம் டைம்னா 1 மந்த். ஃபர்ஸ்ட் வாட்டி அனுப்பும் போது 3 மாசம் டைம் கிடைக்கும், ரெண்டாவது வாட்டி அனுப்பும் போது 1 மாசம் தான். அப்ப மொத்தமா
லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒரு பில்ல பாஸ் ஆகாம காப்பாற்றணும்னா எவ்வளவு மாசம் காப்பாற்ற முடியும்னா 3 மாசம் பிளஸ் 1 மாசம் 4 மாசம். ஃபர்ஸ்ட் வாட்டி அனுப்பும் போது 3 மாசம் வச்சு செய்யலாம். அடுத்த வாட்டி திருத்தங்கள் பண்ணி அமிச்சாலும் அதை திரும்பி எம்எல்ஏஸ் திரும்பி பாஸ் பண்ணி அமிச்சா இன்னும் 1 மாசம். புரிஞ்சிச்சாமா? புரிஞ்சிச்சா? does not pass the bill within 1 month na the bill is deemed to have passed by both the houses. ஒரு வாட்டி பில் போயிட்டு திரும்பி செகண்ட் டைம் திரும்பி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு திரும்பி எம்எல்ஏஸ் அனுப்புறாங்க மரியாதை பூர்வமா. 3 மாசம் வரைக்கும் அங்க வச்சிருந்தாங்க. 3 மாசம் வரைக்கும் எந்த ஒரு ஃபியூச்சரும் இல்லை. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, எம்எல்ஏஸ் இவங்க இப்படியே வேணும்னே செய்யறாங்கன்னு திருப்பி பாஸ் பண்ணி அனுப்புவாங்க. எம்எல்ஏஸ் பாஸ் பண்ணி அனுப்ப அப்புறம் அங்க அவங்களுக்கு 1 மந்த்துக்குள்ள அந்த பில்லை பாஸ் பண்ணி அனுப்பணும். இல்லை அப்படின்னா அவங்க அந்த பில்லு பாஸ்ட். அப்பனா நான் இங்க எழுதுறேன் பாருங்க, எம்எல்ஏ ஹவுஸ், எம்எல்சி ஹவுஸ், இங்க பாஸ் பண்ணி இங்க வருது ஃபர்ஸ்ட் டைம் வருதுன்னா இவங்க 3 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம் டிலே. ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க அப்படின்னா இவங்க செகண்ட் டைம் பாஸ் பண்ணி அமிச்சாங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் டிலே பண்ணலாம். அந்த 1 மந்த்தும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 4 மாசம் கடைசியில் எண்டு பில்லு ஆட்டோமேட்டிக் பாஸ்ட். அப்புறம் எதுக்கு சார் இந்த எம்எல்சி அப்படின்னா அதுக்கு தான் டாக்டர் ராமச்சந்திரன், எம்ஜி ராமச்சந்திரன் அதை அபாலிஷ் பண்ணது. எதுக்கும் இல்லை, 4 மாசம் அதை டிலே பண்றதுக்கு தவிர அதுக்கு எந்த ஒரு குரலும் இல்லை. இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கவுன்சிலையும் நீங்க ராஜ்யசபாவும் கம்பேர் பண்ணீங்கன்னா ராஜ்யசபா பவர்ஃபுல். உட்காந்து இந்த ஸ்லைட்ஸ் இப்போ நான் சொன்ன வீடியோவை திரும்பி 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 பார்த்தா இந்த ஏரியா புரியும். The maximum legislative council in the state, upper house in the state, ஒரு பில்ல 4 மாசம் வரைக்கும் டிலே பண்ணலாம். அவ்வளவுதான் தவிர அந்த பில்லை அவங்க ரிஜெக்ட் பண்ணாலும் அந்த பில்லை அவங்களோட தலையெழுத்தை மாற்ற முடியாது. அந்த பில்லை நீங்க பயங்கரமா திருத்தினாலும் அந்த திருத்தத்தை யாரும் ஏத்துக்க தேவையில்ல, எம்எல்ஏ. ஸோ இதோட ஹவுஸோட யூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 4 மாசம் வரைக்கும் ஒரு விஷயத்த டிலே பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரி. இது ஏதோ மீடியாக்காரங்களே தெரியப்படுத்துவாங்க. இது எதுக்குடா தேவையில்லாம ஒரு ஹவுஸ் பில்டப்னு எடுத்து விட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறம் இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் பில்லு வந்து எவ்வளவு மாசம் வரைக்கும் டிலே பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டைம் 3 மாசம், செகண்ட் டைம் 1 மந்த் அந்த பில்ல திரும்பி. ஸோ மொத்தமா எவ்வளவு மாசம் வரைக்கும் டிலே பண்ணலாம்? 4 months. இது 4 months. கவர்னரோடது நான் வந்து தலையெழுத்து. இப்போ நம்ம ஆல்ரெடி பேசினது தான் அது. ஒரு பில்லு கவர்னர் என்ன பண்ணலாம்னா ஒரு பில்லுக்கு, ஆர்டினரி பில்லுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்கலாம். ஆர்டினரி பில், மணி பில் இல்லை, அதை வித் ஹோல்ட் பண்ணலாம். அதான் பாக்கெட் வீட்டோ அப்சல்யூட் வீட்டோன்னு சொன்னால அந்த உங்களுக்கு சிஎம் இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இல்லை, பவரில் இல்லை, அப்போ அந்த வீடோ அந்த பில்லை என்ன பண்ணலாம்? பாக்கெட் வீட்டோ பண்ணலாம். அது மணி பில் இல்லைன்னா ஹீ கேன் ரிட்டர்ன் த பில் ஒன்ஸ், ஒரு வாட்டி அதை அனுப்பலாம். அந்த அனுப்புனா அதை ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா அப்போ நீங்கள் கையெழுத்து போட்டே ஆகணும். அதுக்கப்புறம் அவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணலாம். எதை? பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணலாம். ஆர்டிகல் 201 பிரகாரம். கண்டிப்பா ஹைகோர்ட் மேட்டர்னா கண்டிப்பா ரிசர்வ் பண்ணணும். எனி ஃபெடரல் மேட்டர்ஸ் அவருக்கு வந்து ரிசர்வ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ரிசர்வ் பண்ணதுக்கு அப்புறம் மணி பில்ல 2 தான் சாய்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ரிசர்வ் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஏதாவது பில்லுனா யாரு? பிரசிடென்ட் வந்து ரிட்டர்ன் பண்றாரு அந்த பில்லை ரிசர்வ் பண்ணதுக்கு அப்புறம் ரீகன்சிடர் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் பில்ல 6 மாசம் வரைக்கும் அவங்க வச்சுக்கிட்டு 6 மாசத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? யாரு? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து என்ன பண்ணணும்? அதை பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டு திரும்பி எங்க அனுப்புறாங்க? திரும்பி பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறாங்க. பிரசிடென்ட்க்கு அனுப்பிச்ச அப்புறம் இவரு கண்டிப்பா அதுக்கு கையெழுத்து போட்டாகணும்னு ரூல் இல்லை. இது இப்படி போடுறதை விட நான் இங்க சொல்றேன் கேளுங்க. ஒரு சாதாரண பில்லு,
என்ன பில்லா இருக்கலாம்? எனி எக்ஸாம்பிள்? ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஒரு பில்லை பாஸ் பண்றாங்க. யாரு? ஸ்டேட் அசம்பிளி, திமுக கவர்மெண்ட் நினைச்சுக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு அது கையெழுத்துக்காக எங்க போகுது? கவர்னருக்காக போகுது. கவர்னர் அதை ரிசர்வ் பண்றாரு. யாருக்கு? பிரசிடென்ட்டுக்கு. பிரசிடென்ட் கிட்ட ரிசர்வ் பண்ணதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் அதை கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணி கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணுங்கன்றாரு. எது? ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி கரெக்ஷன்ஸோட எங்க அனுப்புறாரு? திரும்பி எங்க அனுப்புறாரு? திரும்பி ஸ்டேட் அசம்பிளிக்கு அனுப்புறாரு. கரெக்டா? அனுப்புனதுக்கு அப்புறம் இவங்க 6 மாசத்துக்குள்ள அதை பாஸ் பண்ணி திரும்பி அனுப்பணும். யாருக்கு அனுப்பணும்? கவர்னருக்கு. அப்ப கவர்னருக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்ல. கவர்னருக்கு எந்த பவரும் இல்லை. அப்ப அவரோட வேலை என்ன? தபால் சர்வீஸ். உடனே அது எங்க அனுப்பணும்? பிரசிடென்ட் அனுப்பணும். அப்ப திரும்பி பிரசிடென்ட்டுக்கு போகுது. எங்க? திரும்பி பிரசிடென்ட் போகுது. அப்போ பிரசிடென்ட் அதை கையெழுத்து போட வேண்டிய கட்டாயம் இருக்கான்னா இல்ல. அப்பனா அந்த பில் என்ன ஆச்சு சார்? புதஞ்சிருச்சுன்னு. இப்ப நான் எங்க குழப்பினேன், நீங்க எங்க தெளிவா இருக்கீங்க அது சொல்லுங்க பார்ப்போம். இப்போ சத்தாம் சொல்லுவான், ஒரு பில்லு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் மேட்டர்ல ஒரு பில்லை வந்து திமுக கவர்மெண்ட் பாஸ் பண்ணி கவர்னருக்கு அனுப்புறாங்க. கவர்னர் அதை பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வேஷன் பண்றான். இந்த ப்ரொசீஜர் சொல்லுப்பா. பாஸ் பண்ணி கவர்னருக்கு அனுப்புறாங்க. கவர்னர் அதை என்ன பண்றாரு? பிரசிடென்ட்காக ரிசர்வ் பண்றாரு. ரிசர்வ் பண்ணதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் என்ன பண்றாரு? ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி அவர் திருத்தி மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு யாருக்கு அனுப்புறாங்க? கவர்னருக்கு அனுப்புறாரு. கவர்னர் தான் ஸ்டேட்டுக்கு கொடுப்பாரு. சரியா? ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டாரு. ஸ்டேட்ல அது திருத்திட்டாங்களா? திருத்தினாலும் அவங்க திரும்பி என்ன பண்றாங்க? ஏதோ ஒரு பில்லை ரெடி பண்ணி திரும்பி கவர்னருக்கு அனுப்புறாங்க. கவர்னருக்கு அங்க ஏதாவது ரோல் இருக்கா? இல்ல. ஏன்னா ஒரு வாட்டி பிரசிடென்ட்டுக்கு அந்த பில்லை ரிசர்வ் பண்ணிட்டா பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணணும். கவர்னருக்கு எந்த விதமான வேலையும் இல்ல. அப்ப அந்த பிரசிடென்ட் அந்த கவர்னர் என்ன பண்றாரு? பிரசிடென்ட் அனுப்பிடுறாரு. பிரசிடென்ட் அப்ப கையெழுத்து போடணும்னு கட்டாயம் இருக்கா? இல்ல. ஆனா சிச்சுவேஷன்ல மாத்துறேன். இது பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வேஷன் வச்சா. இன்னொரு சிச்சுவேஷன்ல சாதாரண சிச்சுவேஷன், இதே அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் பில்லு கவர்னருக்கு அனுப்புறாங்க. கவர்னர் ரிசர்வேஷன் ஃபார் பிரசிடென்ட் வைக்காம, ரிசர்வ்டு ஃபார் பிரசிடென்ட்னு வைக்காம, அந்த பில்லை ரிசர்வ் பண்ணாம கவர்னரே மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு திரும்பி ஸ்டேட் அசம்பிளிக்கு அனுப்புறாரு. அவங்க திரும்பி அனுப்புறாங்க. அப்ப கவர்னர் கையெழுத்து போட்டாகணும். அங்க பிரசிடென்ட் கூட அதே மாதிரிதான் கையெழுத்து போட்டாகணும் பார்லிமெண்ட்ல வந்தா. ஆனா இந்த இன்டைரக்ட் ரூட் எடுத்தா பண்ண முடியாது. திரும்பி சொல்றேன், நல்லா கவனிங்க. மொத்தம் 3 வழி. ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்லிமெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். பார்லிமெண்ட்ல ஒரு பில்லு பாஸ் ஆகி பிரசிடென்ட் கிட்ட போகுது. பிரசிடென்ட் என்ன பண்றாரு? மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு திரும்பி அனுப்புறாரு. இவங்க ஏதோ திருத்தியோ திருத்தாமலையோ இவங்க திரும்பி அனுப்புறாங்க. இப்ப பிரசிடென்ட் கையெழுத்து போட்டாகணும். இது எந்த ஆர்டிகல்ல இருக்கு? 74ல இருக்கு. ஆர்டிகல் 74ல இருக்கு. புரியுதுங்களா? திரும்பி கவர்னர் ஆர்டிகல் 163. நான் எங்க இருக்கேன்? கவர்னர், ஸ்டேட் அசம்பிளி பில் பாஸ் பண்ணிருச்சு. கவர்னர் கிட்ட வருது. கவர்னர் அதை மறுபரிசீலனை பண்ணுங்கிறார். திரும்பி ஸ்டேட் அசம்பிளிக்கு வருது. இவங்க மாத்தல, திரும்பி பாஸ் பண்ணி திரும்பி அனுப்புறாங்க. இப்ப கவர்னர் கையெழுத்து போட்டாகணும். ஒரு வாட்டி தான் மறுபரிசீலனை பண்ண முடியும். ஆனா கவர்னரும் பிரசிடென்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆளுங்க. இது உழப்பி விடணும்டா இந்த பில்ல. இப்ப திமுக வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் இல்ல, உழப்பி விடணும்டான்னா எப்படி உழப்பி விடுவாங்கன்னா பாருங்க. இதுதான் அந்த கதை. இப்ப நான் சொன்ன கதை. ஒரு பில்ல பாஸ் பண்றாங்க ஸ்டேட் அசம்பிளியில, கவர்னருக்கு வருது.
கவர்னர் அதை பிரசிடென்ட் வைக்கிறாரு. கவர்னர் அதை பிரசிடென்ட் வைக்கிறாரு. பிரசிடென்ட் அதை திருத்தி அனுப்புங்க அப்படின்னு கவர்னருக்கு அனுப்புறாரு. கவர்னர் ஒன்றும் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. கவர்னர் வந்து தபால் தான். திரும்பி எங்க போகுது? ஸ்டேட் அசம்பிளிக்கு போகுது. ஸ்டேட் அசம்பிளி 6 மாசத்துக்குள்ள என்ன பண்ணணும்? அந்த பில்ல திருத்தியோ திருத்தாமலையோ எப்படியோ ஏதோ ஒண்ணு பண்ணி திரும்பி யாருக்கு அனுப்பணும்? கவர்னருக்கு அனுப்பணும். திரும்பி கவர்னருக்கு வருது. கவர்னருக்கு ஏதாவது வேலை இருக்காங்க? இல்ல. ஏன்னா பிரசிடென்ட்டுக்கு தான் எல்லாமே. அப்போ பிரசிடென்ட்டுக்கு திரும்பி போகுது. இப்போ பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு ஆகணுமா அப்படின்னா தேவையில்ல. ஏன்னா ஸ்டேட் பில்லு. அப்படியே கொஸ்டின் ஏரியா. பிலிம்ஸ்ல ஏன் வரல? பாலிட்டியில் டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறாங்க சார். ஒன்றுமே புரியல சார். குரூப் 4லயே குரூப் 1 மாதிரி கேட்குறாங்க சார். அப்போனா குரூப் 1ல என்ன மாதிரி கேட்பாங்க? குரூப் 1ல வந்து குரூப் 1000 மாதிரி கேட்பாங்களா? குரூப் 4 குரூப் 1 மாதிரி கேட்குறாங்க சார். குரூப் 1 வந்து என்ன மாதிரி கேட்குறாங்க சார்? அம்மா எல்லாமே வந்து சப்ஜெக்டா படிக்கணும். தட்டி என்ன சாதிக்க போறீங்க? ஒன்றும் சாதிக்க முடியாது. கம்பேரிசன் இந்த மாதிரிலாம் ஃப்ளோ சார்ட் போட்டு எல்லாத்தையும் போட்டு நீங்க வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு திரும்பி மறுபரிசீலனை பண்ணணும். பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு இப்படி இருக்கா, இதுக்கு அது அப்படி இருக்கா, இது எவ்வளவு நேரம் ஆகும், இது இப்படி ஆகும். அப்படியே ஸ்டேட்மெண்ட்ஸா டெவலப் ஆயிரும். அதுக்கு தான் ரிப்பீட்டடா படிங்க அப்படின்னு நான் சொல்றது. ஒரு வழியாக இன்னும் பஞ்சாயத்து ராஜ் இருக்கு. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பிரசிடென்ட் இந்த கர்மத்தை தான் முடிச்சிருக்கேன். கவர்னர் அதெல்லாம். இப்போ என்ன இருக்குன்னா கொஞ்சம் எனக்கு பிரீத்திங் ஸ்பேஸ்க்காக ஒரு 2-3 கான்ஸ்டியூஷனல் பாடி நான் கான்ஸ்டியூஷனல் பாடி எடுத்துட்டு புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ராஜ், எலெக்ஷன்ஸு, ஃபினான்ஸ் கமிஷன் அதெல்லாம் போகும். புரியுதுங்களா? டக்குன்னு முடிஞ்சிடும். இன்னொரு 3 செஷன்ஸ் ஆகும். அவ்வளோதான். சரிங்களா? இன்டர்ஸ்டேட் மேட்டர்ஸ் ஒரு ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை. அப்போனா ஃபெடரல் இஷ்யூ. கரெக்டா? ஸ்டேட்டுக்கும் பிரச்சனைனா அது என்ன இஷ்யூ? ஃபெடரல் இஷ்யூ. ஃபெடரல் இஷ்யூ எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஃபெடரல் இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா அதுக்கு மெக்கானிசம் இருக்கு. இது வந்து கான்ஸ்டிடியூஷன்லயே மென்ஷன் பண்ண மெக்கானிசம். ஸ்டேட்ஸுக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்து புரியுதுங்களா? கான்ஸ்டிடியூஷன்லயே கொடுத்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். கான்ஸ்டிடியூஷன்ல சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். இது கான்ஸ்டிடியூஷனுக்கு தாண்டி போட்டது. இதுவும் சட்ட ரீதியாக கொண்டு வந்த கவுன்சில் தான். இது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கவுன்சில் ஆக்ட். இது வந்து நார்த் ஈஸ்ட் கவுன்சில் ஆக்ட். அதுல இருந்து கொண்டு வந்த கவுன்சில்ஸ். இது என்னன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்குள்ள வந்த பஞ்சாயத்தை தீர்க்கிறதுக்கு இது வந்து ஸ்டேட்ஸை வந்து டிவைட் பண்ணும்போது, மர்ஜ் பண்ணும்போது, அபாலிஷ் பண்ணும்போது தேவைப்படுற கவுன்சில். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸுக்குள்ள பிரச்சனை வரும். எதுல வரும்? அவங்களோட கோஆர்டினேஷன் அப்படின்னா ஒருத்தர் ஒத்துழைச்சிட்டு போறதுல. அடுத்ததுல வாட்டர் இதுல பிரச்சனை வரும். ஏன்னா ரிவர்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட் பாயுது. இப்ப காவேரிக்கு அவ்வளவு பஞ்சாயத்து. இன்டர்ஸ்டேட் காவேரி ட்ரிபியூனல் இருக்குல்ல உங்களுக்கு. காவேரி ட்ரிபியூனல்லாம் இருக்கு இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதோட ரெக்கார்ட்ஸ், ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ், பப்ளிக் சட்டங்கள் இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட்டோட சட்டம் இன்னொரு ஸ்டேட்ல மதிக்கிற மாதிரி. சார் இது அசாம்ல இது அப்ளிகபிள் சார், இது வந்து நாகாலாந்துல வந்து நீங்க கேட்குறீங்களா சார்? அப்படிலாம் இல்லாம அங்க இந்த சட்டத்துக்கு கீழே இது தப்பு சார், நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒருத்தரோட சட்டத்துக்கு இன்னொரு சட்டம் மதிப்பு கொடுத்துக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ஒரு லாரி கிளம்புனா நாகாலாந்துல இருந்து எங்க வந்து சேருது? தமிழ்நாடுக்கு வந்து சேருது. அப்பனா எல்லா இடத்துலயும் வந்து ட்ரேடு காமர்ஸ் எல்லாமே ஸ்மூத்தா நடக்கணும்னா, ட்ரேடு வியாபாரம் நல்லா நடக்கணும்னா அவங்கள கோஆபரேஷன் தேவை. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல்ஸ்ல கொடுத்தது. ஆர்டிகல் 262, 263, 301 இந்த மாதிரிலாம் ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்த ஸ்டேட்ஸ்குள்ள நடக்கிற பஞ்சாயத்து. ஸ்டேட்ஸ் அதர் தன் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்தது ஜோனல் கவுன்சில் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில். அதோட ஆர்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா வாட்டர் டிஸ்பியூட்ஸ் இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஆறு
வாட்டர் டிஸ்பியூட், 2 பேருக்குள்ள இருக்கிற ஆறு அப்படின்னா, ஆறு இருக்கு நடுவில் ரிவர், 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் 262. சரிங்களா? 2 நடுவில் 6 6. அப்புறம் 263 இன்டர்ஸ்டேட் கவுன்சில். இதுக்கு வந்து சேர்மேன் வந்து பிரைம் மினிஸ்டர். இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து பஞ்சாயத்து பண்றதுக்கு. எதுக்கு? கோஆர்டினேஷன் மேட்டர்ஸ். நீங்க வந்து ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட்டும் ஒத்துழைச்சிட்டு போகணும், நீங்க வந்து ஒருத்தர் பகைச்ச கூடாது அப்படின்னு. புரியுதுங்களா உங்களுக்கு? இது எல்லாமே ஹோல்டிங் டுகெதருக்காக தான். பாருங்க, ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷனுக்காக தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆர்டிகல் 301. அப்புறம் ஒருத்தரோட சட்டங்களை இன்னொரு ஸ்டேட் வந்து ரெகக்னைஸ் பண்றதுக்காக ஆர்டிகல் 261. இது அப்படியே அந்த ஆர்டிகலும் அந்த மேட்டரும் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சோ இன்டர்ஸ்டேட் மேட்டர்ஸை கண்டுக்கிறதுக்காக சட்ட ரீதியாக சில கவுன்சில்ஸ், கான்ஸ்டிடியூஷன் வழியாக சில மெக்கானிசம்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன் வழியாக பண்ணதுக்கு ஆர்டிகல் 262, 63, 301, 261. ஸோ 261, 262, 263 வரிசையா. அப்புறம் 301 எல்லாமே ஸ்டேட்ஸ்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பஞ்சாயத்து பார்க்கணும். எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் இது கான்ஸ்டிடியூஷனல் இல்லாம சட்ட ரீதியாக பண்ணது ஜோனல் கவுன்சிலும் நார்த் ஈஸ்ட் கவுன்சிலும். இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கு சேர்மன் யாரு? இன்டர்ஸ்டேட் கவுன்சில் என்ன ஆர்டிகல்? ஆர்டிகல் 263. சேர்மன் யாரு? சீஃப் மினிஸ்டர். சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர். சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர். இதோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்டர்ஸ்டேட்டுக்குள்ள சென்டருக்கும் ஸ்டேட்டுக்குள்ள சென்டருக்கும் யூனியன் டெரிட்டரிஸ்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஸை பலப்படுத்துறது. ஆனா இவங்க ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா நாட் பைண்டிங். நாட் பைண்டிங்னா என்ன அர்த்தம்? நீ என்ன வேணா சொல்லு. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சொன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கேட்குமாமா? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சொன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கேட்குமா? கேட்குமா? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சொன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கேட்டுச்சா? 4 மாசம் வரைக்கும் டிலே பண்ண முடிஞ்சது. ஆனா அவன் ரிஜெக்ட் பண்ணாலும் அது பாஸ் பண்ண மாதிரி தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில. புரியுதுங்களா? அதே மாதிரி இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ல ஒரு விஷயத்த சொல்லி நீ இதை பண்ணணும், இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இப்படி நல்லபடியாக வானத்தை போல படம் மாதிரி எல்லாரும் சேர்ந்துருங்க அப்படின்னு சொன்னா காது விட்டு கேட்க மாட்டாங்க. ஏன்னா கர்நாடகா வந்து நம்ம பெங்களூருன்னுவான். சரிங்களா? கேரளம் போனீங்கன்னா புரியுதுங்களா, ஒன்னும் அறியல அப்படின்னு சொல்லி போயிடுவான். ஆந்திரா பக்கம் போயின்னா ஒன்னும் தெரியாது தெரியுதுன்னு போயிடுவான். சோ எதுக்கு இந்த கவுன்சில்? ஆனாலும் நடத்துவாங்க. இதுக்கு ஒரு லட்சமா செலவு பண்ணி சேர்மேனை யாரை உட்கார வைக்கிறாங்க? பிரைம் மினிஸ்டரை உட்கார வச்சு. எதுக்காக? சுத்தமா நடக்காம போனா கூட எவனுமே உட்கார மாட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க இன்டர்ஸ்டேட் கவுன்சில் என்ன பேசுவீங்க? ரிவர் வாட்டர் பிரச்சனை தானே பேசுவீங்க. காவேரி பத்தி பேசினா தமிழ்நாடு ஆந்திரா தமிழ்நாடும் கர்நாடகாவும் கை குலுக்குவாங்களா? நீ ஒத்துக்கிட்டு போனா கர்நாடகா ஜெயிக்க மாட்டீங்க அடுத்த வாட்டி. புரியலையா? இப்போ இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் பேசணும், இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து கோஆர்டினேஷன் மேட்டர்ஸ் பேசணும். பேச விடுவாங்களா? பேச விட மாட்டாங்க. ஆனா அம்பேத்கர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு, இதுக்கு எல்லாமே பஞ்சாயத்து பண்ணுவாங்க. இப்பவே நம்மளே ஒரு ஆர்டிக்கலை கொடுத்துட்டு போயிடுவோம். இது கண்டிப்பா ஸ்டேட்ஸ்குள்ள ஒரு பிரச்சனை வரும், அதுக்கு நம்ம என்ன கொடுப்போம்? ஒரு ஆர்டிக்கல். இது ரெண்டுமே வந்து ஜோனல் கவுன்சில். இது கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லல, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வழியாக கிரியேட் ஆனது தான் இந்த ஜோனல் கவுன்சில். மொத்தம் 4-5 ஜோனல்ஸ் இருக்கு. நார்த்தன் சென்ட்ரல், ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன், சதர்ன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ்க்கு நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில். இது எதுக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரெண்டுத்துக்கும் சேர்மேன் மறந்துட்டேன். சேர்மேன் வந்து ஹோம் மினிஸ்டர்,
இது ரெண்டுத்துக்குமே சேர்மேன் வந்து ஹோம் மினிஸ்டர். இது எதுக்கு சார் அப்படின்னா அந்தந்த ஜோன்ல இருக்கிற பிரச்சனைகளை பஞ்சாயத்து பண்றதுக்கு. சொன்னா கேட்டுருவாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம ஏன் சார் படிக்கணும்? இருக்குன்னு படிக்கணும்ல. ஸோ இப்போ உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா என்ன? இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் வந்தா இந்த ஆர்டிகல். கான்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம்ஸ் ஃபார் ரிசால்விங் issues between the states, article 261, 262, 263, 301. அந்த 4 பாயிண்ட் இல்லாம மெயின்ஸ்ல மார்க் வராது. பிரிலிம்ஸ்ல இந்த 4 பாயிண்ட்டும் தெரியாம அந்தந்த 4 क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்ட ரீதியாக இருக்கு, ஆனா கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படல. எது? ஜோனல் கவுன்சில், நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில். இது எந்த சட்டத்தில் கிரியேட் பண்ணாங்க? ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 பிரகாரம். அது எந்த சட்டத்தில் கிரியேட் பண்ணாங்க? நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் ஆக்ட் 1971 பிரகாரம். ரெண்டுத்துக்கும் சேர்மன் யாரு? ஹோம் மினிஸ்டர். அங்க சேர்மன் இன்டர் ஸ்டேட் கவுன்சிலுக்கு யாரு? பிரைம் மினிஸ்டர். இவ்வளவுதான் கொஸ்டின். புரியுதா? ஜஸ்ட் விழிப்புணர்வுக்காக. எமர்ஜென்சி இதுதான் இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொன்னேன். இது நம்ம ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கும்போது நம்ம ஒரு விதமாக இதை நம்ம கன்சிடர் பண்ணோம், பார்த்துருந்தோம். இப்பெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்னு. ஸோ மொத்தம் 3 இருக்கு, 52, 356 அண்ட் 365. இது ஸ்டேட் எமர்ஜென்சி இல்லை பிரசிடென்ட் ரூல்னு சொல்லுவாங்க. 3வது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இது பல வாட்டி வந்துருச்சு, இது ஒரு வாட்டி வந்துச்சு. அது வர மாதிரி இருந்தது 1991ல, இது வர மாதிரி இருந்தது, தப்பிச்சிட்டோம். தேங்க்ஸ் டு மன்மோகன் சிங் அண்ட் PV நரசிம்மராவ் LPG பாலிசி ஆஃப் 1991. நேஷனல் எமர்ஜென்சி எப்பெல்லாம் வரலாம் சார்? வார் அப்படி எக்ஸ்டர்னல் அக்ரஷனா மாத்திட்டாங்க. ஆர்ம்டு ரெபலியன் லேந்து அந்த வார்த்தையை வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் ஆர் இன்டர்னல் எமர்ஜென்சிலேருந்து ஆர்ம்டு ரெபலியனா மாத்திட்டாங்க. அப்புறம் வார், எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அண்ட் இது ரெண்டுமே வந்து எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. இது 3 வந்தா உங்களுக்கு 352. இது ஆர்ம்டு ரெபலியன் அப்படின்ற வார்த்தையை கொண்டு வந்துட்டாங்க உள்ள. அதுக்கு முன்னாடி இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னா உடனே வந்து இந்திரம்மா இறங்கணும், தப்பா எலெக்ஷனை ஜெயிச்சிட்டாங்க, அலகாபாத் ஹைகோர்ட்டே டிக்ளேர் பண்ணிடுச்சு இவங்களோட எலெக்ஷன் வந்து வாய்டுன்னு, நல் அண்ட் வாய்டுன்னு. ஸோ அப்போ வந்து இறங்கணும்னு சொல்லி கத்துனதை அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் சொல்லிட்டு எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டான். இந்த ஆர்டரை பாஸ் பண்ண ஃபக்ருதீன் அலி அகமது பிரசிடென்ட் 3 மாசத்துல மன உளைச்சல செத்துறாரு. அப்ப அந்த வார்த்தையை மாத்துறாங்க, ஆர்ம்டு ரெபலியன். இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஒழுங்கா இந்த அம்மாவுக்கு தெரியல. டார்க் பீரியட் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் எதுன்னா எமர்ஜென்சி பீரியட். சரிங்களா? இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இந்த பாயிண்ட் கொஸ்டின், இந்த பாயிண்ட்டும் கொஸ்டின், இந்த பாயிண்ட்டும் கொஸ்டின் தனித்தனியா பார்க்கணும். இப்போ ஆர்டிகல் 352ல நேஷனல் எமர்ஜென்சி பாஸ் பண்ணிட்டாங்க. பிரசிடென்ட் தான் அந்த ஆர்டரை ப்ரொக்ளைம் பண்ண முடியும். யாரோட ரெக்கமெண்டேஷன்ல அப்படின்னா கேபினட்டோட ரெக்கமெண்டேஷன்ல. யாரோட ரெக்கமெண்டேஷன்ல? கேபினட். கேபினட்ன்றது யாருன்னா ஒரு குரூப் ஆஃப் 10 to 15 மினிஸ்டர்ஸ். COMல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல அமைச்சரவையில் இருக்கிற முக்கியமான 10லேருந்து 15 மினிஸ்டர்ஸ், அவங்க தான் கேபினட்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ரிட்டன் பை ரைட்டிங் வந்து இருக்கணும், கை உட்பட எழுதி கொடுக்கணும். ஆமா சார் எமர்ஜென்சி கண்டிப்பாக தேவை அப்படின்னு இவங்கெல்லாம் எழுதி கொடுக்கணும். வெறும் பிரைம் மினிஸ்டர் மட்டும் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. என்ன நடந்ததுன்னா, இது எப்ப கொண்டு வராங்கன்னா 1978ல கொண்டு வராங்க அமெண்ட்மெண்ட்ல, 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல. எப்போ எமர்ஜென்சி பீரியட் என்ன? 75 to 77. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட கேட்கல, கேபினட் கிட்ட கேட்கல, பிரசிடென்ட் கிட்ட கேட்கல,
வைஸ் பிரசிடென்ட் கேட்கல, நேரா பேப்பரை கொண்டு போய் கையெழுத்து போட சொல்லிச்சு பிரசிடென்ட் கிட்ட. மேடம் என்ன மேடம் இது அப்படின்னா, போட்டுதான் ஆகணும். எல்லாம் நான் தான் கவர்மெண்ட் இருந்துச்சு, நான் தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருந்துச்சு, நான் தான் கேபினெட் இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, கட்டாயமாக ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கேபினெட் வேணும்னு 1978 எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே சட்டத்தை பாஸ் பண்றாங்க. அதுதான் நீங்க படிச்ச ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நேஷனல் எமர்ஜென்சி பாஸ் ஆனோம்னா பிரசிடென்ட் கையெழுத்து பத்தாது. பிரசிடென்ட் கையெழுத்து சாதாரணமா கையெழுத்து பத்தாது, அதுக்கு பின்னாடி ஒரு டாக்குமெண்ட் வேணும். அந்த டாக்குமெண்ட் வந்து ரிட்டன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி கேபினெட். கேபினெட்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல முக்கியமான மினிஸ்டர்ஸ், அவங்க கையெழுத்து போட்டு பிரைம் மினிஸ்டர் கையெழுத்து போட்டு டாக்குமெண்ட்டை கொடுத்தாதான் யார் கையெழுத்து போடுவா, பிரசிடென்ட் கையெழுத்து போடுவார். எதுக்கு, நேஷனல் எமர்ஜென்சி. எந்த ஆர்டிகல் 352. நேஷனல் எமர்ஜென்சி எப்போ வரும், வார் டைம்ல வரும். என்ன டைம்ல வரும், வார் டைம். இது எங்கல இருந்து எடுத்துக்கிட்டோம், வைமர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஜெர்மனி. ஜெர்மனி கிட்ட ஹிட்லர் இருந்தார்ல, சோ அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அது புரியுதுங்களா? இந்த நேரத்தில் ஸ்டேட்ஸுக்கு பவர் இருக்காது, ஓன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கும், ஸ்டேட்ஸுக்கு பவர் இருக்காது. ரெண்டாவது பாயிண்ட், இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சியை பாஸ் பண்ணிட்டாங்க. யாரு, பிரசிடென்ட். யார் சொல்லி, கேபினெட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர் சொல்லி. இது லோக்சபா ராஜ்யசபால தெரியுமா, பார்லிமெண்ட்ல எல்லாருக்குமே தெரியுமான்னா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கண்டிப்பாக அவங்களோட அக்செப்டன்ஸ் இருந்தாகணும். ஏன்னா நம்மளுக்கு என்னது, ஜனநாயக நாடு. சோ ஜனநாயகத்துக்கு முக்கியமான சிம்பல் யாரு, பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்ல அதை வந்து அக்செப்ட் பண்ணி ஆகணும். எப்போ, ஒரு மாசத்துக்குள்ள. இப்போ இன்னைக்கு காலையில திரௌபதி முர்மு கையெழுத்து போடுறாங்க, நரேந்திர மோடிஜியும் சேர்த்துக்கிட்டு இன்னொரு 15 கேபினெட் மினிஸ்டர்ஸ் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. போர் வந்துருச்சு இந்தியாவுக்குன்னு, பாகிஸ்தானோட போர்னு கையெழுத்து போட்டாங்களா திரௌபதி முர்மு? போட்டாங்க. போட்டதுல இருந்து இப்போ லோக்சபா ராஜ்யசபால இது ஒரு மாசத்துக்குள்ள அவை கூடி உடனே என்ன பண்ண ஆகணும், அத ஒத்துக்கணும். ஒத்துக்கலன்னா என்ன ஆகும், அது எமர்ஜென்சி டிஸ்கண்டினியூ ஆகும். ஏன்னா சர்வாதிகார ஆட்சி இல்ல நம்மளது, ஜனநாயக ஆட்சி. புரியுதா? ஒரு எமர்ஜென்சி பாஸ் பண்றதுனா நீங்க எமர்ஜென்சியா பாஸ் பண்ணுங்க. ஆனா ஒரு மாசத்துக்குள்ள என்ன ஆகணும், என்ன ஆகணுமா, பார்லிமெண்ட் ஒத்துக்கணும். பார்லிமெண்ட் ஒத்துக்கணும். என்ன மெஜாரிட்டியில, ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இதுக்கு முன்னாடி வந்து 2 மாசம் டைம் இருந்தது, இப்ப அது என்னமா மாத்திட்டாங்க, ஒரு மாசமா வந்து. இது 2 பாயிண்ட் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, நேஷனல் எமர்ஜென்சி, ரிட்டன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி கேபினெட். செகண்ட் பாயிண்ட் என்ன, பார்லிமெண்ட் அப்ரூவல் வித்தின் 1 month. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி நேரத்துல லோக்சபா டிசால்வ் ஆயிருந்தது, லோக்சபா ரன்னிங்ல இல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்டேட் அசம்பிளி ரிசால்வ் ஆயிருச்சுல, இப்ப எலெக்ஷன் டைம்ல இப்போ எம்எல்ஏ எம்பி எல்லாம் இருக்க மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? எம்எல்ஏ எல்லாம் இருக்க மாட்டாங்க. லோக்சபா அங்க இல்ல, பார்லிமெண்ட்ல லோக்சபா இல்ல, எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல எமர்ஜென்சி வந்தா என்ன பண்றது அப்படின்னா, லோக்சபா வந்ததுல இருந்து 30 நாள், லோக்சபா திரும்பி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும்ல, திரும்பி வந்து பிஎம் வந்து உட்காருவார்ல, அங்கல இருந்து எத்தனை நாளுக்குள்ள, 3மே கொஸ்டின். நேஷனல் எமர்ஜென்சி, வாரு, எக்ஸ்டர்னல் அக்ரஷனு, இன்டர்னல் அக்ரஷனு, இந்த மாதிரி இருக்கும்போது பிரசிடென்ட் வந்து கையெழுத்து போடணும். அவர் கையெழுத்து போடணும்னா எந்த லெட்டரை பார்த்து கையெழுத்து போடுவாரு, ரிட்டன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி கேபினெட் மினிஸ்டர்ஸ். கேபினெட் மினிஸ்டர்ஸ் யாரு, ஒரு 10 ல இருந்து 15 குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் who are very important ministers in the council of ministers. கவுன்சில் ஆஃப் அமைச்சரவையில் இருக்கிற முக்கியமான மினிஸ்டர்ஸ் கையெழுத்து போட்டது. அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து யார் கையெழுத்து போடுறா, பிரசிடென்ட் கையெழுத்து போட்டுறது. போட்டோட எமர்ஜென்சி வந்துருச்சா, வந்துருச்சு. எமர்ஜென்சி வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன, பார்லிமெண்ட்ல அது வந்து அப்ரூவல் பண்ணணும். பார்லிமெண்ட்ல அது வந்து நீங்க வந்து இப்ப பிரசிடென்ட் கையெழுத்து போட்டதை பார்லிமெண்ட்ல அப்ரூவல் பண்ணணும். எத்தனை நாளைக்குள்ள, 30 நாளைக்குள்ள. ஒரிஜினலா 1978க்கு முன்னாடி 2 மாசம் டைம் இருந்தது. இப்போ என்னவா மாத்திட்டாங்க, 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978க்கு அப்புறம்
அது 1 மந்தா மாத்திட்டாங்க. ஏன்னா நிறைய டைம் இருந்தா குழப்பி விட்டுருவாங்கன்னு. அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட் என்ன, ரீகான்ஸ்டியூட் ஆன. இப்போ லோக்சபா அதே நேரத்துல வந்து டிசால்வ் ஆயிருச்சு, ஏதோ ஒரு ரீசனுக்காக, எலெக்ஷன்ஸ்க்காகவோ வேற ஏதாவது ஆயிருச்சுன்னா, அந்த நேரத்துல இந்த மாதிரி நேஷனல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா, லோக்சபா திரும்பி கூடினதுக்கு அப்புறம், இங்க லோக்சபா திரும்பி கூடினதுக்கு அப்புறம் கீழவை கூடினதுக்கு அப்புறம் லோயர் ஹவுஸ் கூடினதுக்கு அப்புறம் அங்கல இருந்து 30 நாளைக்குள்ள என்ன பண்ணி ஆகணும், அங்கல இருந்து என்ன பண்ணி ஆகணும், திரும்பி அப்ரூவல் பண்ணி ஆகணும். சரிங்களா சார்? ஒரு வாட்டி நேஷனல் எமர்ஜென்சி வந்தா எவ்வளவு நாள் சார் அப்படின்னா 6 மாசம் வரைக்கும் போலாம் சார். அது எத்தனை நாள் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம் சார்? இன்டெஃபினட் பீரியட். என்னது? இன்டெஃபினட் பீரியட். ஆனா எவ்ரி 6 மந்த்ஸ் பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி 1 இயர் இருந்தது. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நேஷனல் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அசஸ் பண்ணி பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது கண்டினியூ ஆகும். கடைசி அப்ரூவ் பண்ணிட்டு இன்னொரு 6 மாசம் இருக்குன்னா, அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் அப்ரூவ் பண்ணலன்னா அதுக்கப்புறம் நீங்க எலெக்ஷன்ஸ் நடத்தி ஆகணும். ஒருவேளை கவர்மெண்ட் இல்லைன்னா. கவர்மெண்ட் இருந்தா நார்மலா கண்டினியூ ஆகும். இது நேஷனல் எமர்ஜென்சி பத்தல. அதே மாதிரி பிரசிடென்ட் எனி டைம் நேஷனல் எமர்ஜென்சியை எடுத்து விட்டுலாம். இப்போ ஜனவரி மாசத்துல நேஷனல் எமர்ஜென்சி வந்துருச்சு, போர். பிப்ரவரியில பார்லிமெண்ட் அப்ரூவல் பண்ணிட்டாங்க. எதை? நேஷனல் எமர்ஜென்சி கண்டினியூ பண்ணுவாங்க. பிப்ரவரியில இருந்து இன்னொரு 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் வரைக்கும் எது கண்டினியூ ஆகும்? நேஷனல் எமர்ஜென்சி கண்டினியூ. இப்ப ஜூன் மாசத்துக்கிட்ட திரும்பி ரீ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. யாரு? பார்லிமெண்ட். இன்னும் 6 மாசம் வரைக்கும் நேஷனல் எமர்ஜென்சி போலான்னு. போர் நேரம் இருக்குன்னு. அக்டோபர் மாசம் மாதிரி பிரசிடென்ட் நினைக்கிறாரு தேவையில்லைன்னு. டக்குன்னு பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்? கேபினெட் சொல்லி அதை உடனே அதை ரிமூவ் பண்ணிடலாம். நேஷனல் எமர்ஜென்சி நீங்க வந்து டிஸ்கண்டினியூ பண்ணலாம். இப்ப கீழே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். எப்படி வந்து அந்த பார்லிமெண்ட் வந்து ரிவோகேஷன் பண்ணும் அப்படின்றது. சரிங்களா? அந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கோங்க. இங்க ஸ்லைட்ல இருக்கு, இது நீங்க பார்த்துக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா திங்க் பண்ண மாதிரி வரலாம், கொஸ்டின் வரலாம். ஆனா ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் இது. சரிங்களா? ஓரளவுக்கு நீங்க வந்து இந்த டெப்த் நான் சொன்ன வரைக்குமாவது டெப்த் தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை சொல்றதுனால இப்போ இவ்வளவு டெப்த் இறங்க வேணாம். இதை மட்டும் அப்படியே பார்த்துக்கோங்க. எப்படியோ ரெக்கார்ட் ஆச்சு. ஆர்டிகல் 358 359 நேஷனல் எமர்ஜென்சி. அப்போ ஆர்டிகல் 358 என்ன சொல்லுதுன்னா, என்டையர் டியூரேஷன் ஆஃப் எமர்ஜென்சிக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் ஆயிரும். ஆர்டிகல் 19 என்னது? இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், மீடியா. அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், நீங்க எங்க வேணா போலாம் அப்படின்றது இருக்கும் அதுல. அது எல்லாமே எங்க சஸ்பெண்ட் ஆகுது? 358 ஆர்டிகல். இது எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சியில தான் இதை பண்ணுவாங்க தவிர ஆர்ம்டு ரெபல்லியன்ல இல்லை. எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சியில தான் வார், எக்ஸ்டர்னல் அக்ரஷன் தான் தவிர இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் ஆர் ஆர்ம்டு ரெபல்லியன்ல அப்போ இது அப்ளை ஆகாது. கம்ப்ளீட் கண்ட்ரி அப்ளை, ஹோல் கண்ட்ரி. இங்க வாங்க 359. இதுக்கு தனியா பிரசிடென்ஷியல் ஆர்டர் தேவை. அதுக்கு பிரசிடென்ஷியல் ஆர்டர் தேவையில்லை 19. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி வந்தோடனே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா மீடியாக்காரன் எதுவுமே பிரிண்ட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். மக்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பர்மிஷன் இல்லாம போகக்கூடாதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அது ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். இன்னொன்னு என்ன, பிரசிடென்ட் நினைச்சா ஒரு பிரசிடென்ஷியல் ஆர்டர் பாஸ் பண்ணலாம். என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேணாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் இந்த எல்லா ஒரு அடிப்படை உரிமைகளும் எடுத்துடலாம். எதை தவிர 20 21 தவிர. 20னா என்ன? 20 செல்ஃப் இன்கிரிமினேஷன், டபுள் ஜியோபாடி. ஒருத்தர் அவர் மேலேயே நான் தான் குற்றம் பண்ணேன்னு ஒத்துக்கிறது. ஒருத்தர் மேல ஒரு தப்புக்கு 2 பனிஷ்மெண்ட் கொடுக்கிறது, ஒரு தப்புக்கு 2 பனிஷ்மெண்ட் கொடுக்கிறது. இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறது வந்து நாட் அக்செப்டட். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை ரிமூவ் பண்ண முடியாது.
இன்னொன்னு ஆர்டிகல் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இந்த மாதிரி ஒருத்தரோட உயிருக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதா இருந்தாலும் சரி, அது பாதிப்பு வருதுன்னா அதை வந்து நீங்க அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை ரிமூவ் பண்ண முடியாது. எப்போ? நேஷனல் எமர்ஜென்சி. மிச்சம் எந்த ஃபண்டமெண்டல் ரைட்னாலும் ரிமூவ் பண்ணலாம். யாரு? பிரசிடென்ட். ஆனா அதுக்கு தனியா ஆர்டர் தேவை. அதுக்கு தனியா ஆர்டர் தேவை. திரும்பி சொல்றேன், ஆர்டிகல் 352 வருது. அதுல 2 இருக்கு. எக்ஸ்டர்னல் அக்ரஷன், இன்டர்னல் ஆர்ம்டு ரெபலியன். ஆர்ம்டு ரெபலியன் இன்டர்னல் அக்ரஷன் சொல்றாங்க. ஆர்ம்டு ரெபலியன் ஆயுதையோட போராடுறது இன்டர்னலி இந்தியாக்குள்ள. எக்ஸ்டர்னல் அக்ரஷனா வார், பாகிஸ்தான்காரன் வாருக்கு வருது. எக்ஸ்டர்னல் அக்ரஷன்ல வரான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் ஆயிரும். ஆனா இன்டர்னல் ரெபலியன் இல்ல ஆர்ம்டு ரெபலியன் வித்தின் த இந்தியானா வராது, சஸ்பெண்ட் ஆகாது. ரெண்டாவது ஆர்டிகல் 359ல நேஷனல் எமர்ஜென்சி வரும்போது நல்லா வச்சுக்கோங்க, எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்டும் எடுத்துடலாம். யார் நினைச்சா? பிரசிடென்ட் நினைச்சா. அதுக்கு என்ன ஆர்டர் பாஸ் பண்ணும்? பிஓ பாஸ் பண்ணும், பிரசிடென்ஷியல் ஆர்டர் பாஸ் பண்ணும். பாஸ் பண்ணும்போது என்ன 2 ஆர்டிகல் ரிமூவே பண்ண முடியாது? 20யும் 21ம். 20யும் 21 ஏன் பண்ண முடியாதுன்னா, நான் சதாம தூக்கி உள்ள போட்டு ஒரே தப்புக்கு 10 தண்டனை கொடுக்கலாம். அதான் அவன் போய் எந்த கோர்ட்லயும் கேட்க முடியாதுன்னா அவன் எங்க போறது? 10 வாட்டி தூக்கில போடுவாங்க ஒரு தப்புக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கண்டிப்பாக ஆர்டிகல் 20 ரிமூவ் பண்ணக்கூடாது. ஆர்டிகல் 21 ரிமூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ ஒருத்தனோட லைஃபுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதா இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரீடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னா நீங்க வந்து கை வைக்க முடியாது. 38th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975ல இந்திரா காந்தி என்ன சொல்றாங்கன்னா, கம்ப்ளீட் நான்சென்ஸ். எந்த நேஷனல் எமர்ஜென்சியும் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு வராது. ஜுடிஷியரி அதை ஸ்க்ரூட்டினி பண்ண முடியாதுன்னு. நான்சென்ஸ். ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஜுடிஷியரி பிடிக்காது, சர்வாதிகாரம் தான் பிடிக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 44th இது கம்ப்ளீட்டா டிலீட் பண்ணிட்டு திரும்பி அதை வந்து தப்பான எண்ணத்தோட தப்பான விஷயத்தோட நீங்க நேஷனல் எமர்ஜென்சி பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக பிரச்சனைக்கு உண்டாகும். அவங்கள கண்டிப்பாக அந்த பேரும் அவங்களுக்கு மேல தண்டிக்கவும் படுவாங்க அப்படின்னு மினர்வா மில்ஸ் கேஸ்ல கொடுப்பாங்க. ஸ்டேட் எமர்ஜென்சி வில் சி நெக்ஸ்ட் டைம். ரொம்ப புஷ் பண்ணாலும் இப்போ ஸ்டேட் எமர்ஜென்சி டக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து இன்னும் முக்கியமான கான்செப்ட்ஸ் இருக்கு. வில் சி தட் கான்செப்ட்ஸ் இன் நெக்ஸ்ட் கிளாஸ்.